திருமங்கேர்கடம் கோவிந்தா 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 கோவிந்தா. நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் யூடியூபிலே ரேவதி மகாபாரத வெட்டுவாரன்னு யூடியூப்ல போட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சிகள் வரும். இந்த குறியானது அதிலே அற்புதமாக அமைக்கப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு அல்லாஹ் கோவிந்தா சொல்லுங்க. ஸ்ரீமதே ராதாரமண கோவிந்தா. சாலக்கடங்கடியாய் சார்ந்தே கிளம்பு திருக்காலக்குறி புகழை காசு நீமே கோலான மனிதியா குலதெய்வம் கணபதி என்றும் காப்பு தரண தன்ன தன்னா சாலக்கடங்கடியாய் என சொல்லப்படுகின்ற வனதேவதையின் சிறுசலே வந்து அமரும். செல்வ விநாயக பெருமானேயின் சிறுசலே வந்து அமரும். ஆதிபராசக்தியின் சிறுசலே வந்து அமரும். கோவிந்தாயின் சிறுசலே வந்து அமரும். பன்னேரத்தை வேலவரே என் சிறுசலே வந்து அமரும்.
வேதவியாச பெருமானே என் சிரசிலே வந்து அமரோ, கலைமகளே என் நாவிலே வந்து அமரோ, இந்த எல்லையிலே வடக்கு திசையை நோக்கி இருக்கின்ற காளி அம்மனே இந்த மசார் கிராம தேவதையை என் சிரசிலே வந்து அமரோ, இங்கே கிழக்கு முகத்தை பார்த்து கொண்டு அமர்வுகின்ற ஏரிகரை ஓரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற முத்தாலம்மனே என் சிரசிலே வந்து அமரோ, மாரியம்மனே என் சிரசிலே வந்து அமரோ, வெட்டுவானம் இல்லை அம்மனே என் சிரசிலே வந்து அமரோ, அழகான குடியை நீயோ சிறந்த முறையில் கூறோ, என் நாவிலே அமர்ந்து அமர்ந்து அற்புதமான குறியை எடுத்து குறையுங்கள் தெய்வங்களே, கேளுங்கள் மாமே மாமே, பரநன்ன நன்னே தன்ன நானே அந்த சந்திரனானவன் அத்திரி தேவிக்கும் மனுஷியா தேவிக்கும் பிள்ளையாக வந்து பிறந்த திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக அடைகின்ற பொழுது அந்த திருப்பார்கடலே வந்து அந்த உஷ்ணத்தை குறைப்பதற்காக வந்து பிறந்திடே அந்த சந்திரனானவன் குரு தன்னுடைய குருவினுடைய மனைவி தாரையோடு சேர்ந்து புதன் என்ற பிள்ளை பெற்றிடே மகாராஜா சூரிய குலத்து ராஜா இளம் என்பவன் அம்பாளுடைய சாபத்தினாலே பெண்ணாக மாறியிருந்த இளையை கூடி அவர்களுக்கு பிள்ளையாக புருருவா வந்து பிறந்திடே புருருவாக்கு பிள்ளையாக ஆயு வந்து பிறந்திடே அந்த ஆயு மகாராஜா புருருவாவுக்கும் ஊர்வசிக்கும் பிள்ளையாக வந்து பிறந்திடே அந்த ஆயு மகாராஜா சுமந்த இடத்திலே நகுஷ மகாராஜா வந்து பிறந்திடே அந்த நகுஷ மகாராஜாவுக்கு பிள்ளையாக யாதி வந்து பிறந்திடே அந்த யாதி மகாராஜா சுக்கராச்சாரியாருடைய மகளாக விளங்கக்கூடிய தேவயானியும் விருஷ பெருமானுடைய மகளாக விளங்கக்கூடிய சன்மட்டைய மணந்திடே தேவயானிக்கு எது துர்வசு வந்து பிறந்திடே சன்மட்டைக்கு இருத்தி அனுபூர் என்ற 3 பிள்ளைகள் வந்து பிறந்திடே கணவனாக விளங்கக்கூடியவர் தன்னுடைய தோழியை கந்தரவாகம் செய்து கொண்டார் என்கின்ற உண்மையை இந்த தேவயாரி அறிந்திடே தன்னையாரிடத்திலே சென்று முறையிட்டு
காலத்திலே சுக்கராச்சாரியார் நீ இளமையை துறந்து இப்பொழுதே முதுமை அடைவாய் என்று சாபம் கொடுத்திடே. இந்த சாபம் எப்பொழுது தீர்வது என்று கேட்டிடே. உன் பிள்ளைகளை யாராவது இளமையை கொடுக்க முன் வந்தால் உன்னுடைய முதுமையை அவர்களுடைய கொடுத்து அவருடைய இளமையை பெற்றுக்கொள் என்று உரைத்திடே. எந்த பிள்ளையும் இளமையை கொடுக்க முன்வராத காரணத்தினாலே பூரு இளமையை கொடுத்து உதவிடே. அன்றைய தினத்திலே இருந்து சந்திரன் வந்து பிறந்ததனாலே சந்திரகுலம் என்று அழைக்கப்பட்ட உங்களுடைய குலம் பூரகுலம் என்று அழைக்கப்பட்டது மாமே. தந்தைக்கு இளமையை கொடுத்து உதவினாலே பூரு மகாராஜாவானார் மாமியே. தரணானா தானானா 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 தானானா
சையாதியாம் வந்து பிறந்திடே சையாதியாம் பிள்ளை சாரோவன் பிள்ளை பிறந்திடே சாரோவன் பிள்ளை சையசேனன் பிறந்திடே சையசேனன் பிள்ளை சுரவேடன் பிறந்திடே சுரவேடன் பிள்ளை பவராஜன் பிறந்திடே பவராஜனுக்கு பிள்ளை நைதானிகன் பிறந்திடே நைதானிகன் பிள்ளை குரோதமன்னன் பிறந்திடே குரோதனுக்கு பிள்ளை தேவாபி பிறந்திடே தேவாபியின் பிள்ளை உருசுகன் வந்து பிறந்திடே உருசுகனுக்கு பிள்ளை அரசுகன் பிறந்திடே அரசுகனுக்கு பிள்ளை வரராஜன் பிறந்திடே வரனுக்கு பிள்ளை நடராஜன் பிறந்திடே திடனுக்கு பிள்ளை நீலராஜன் பிறந்திடே நீலனுக்கு பிள்ளை துத்தியந்தன் பிறந்திடே துத்தியந்தனுக்கு பிள்ளை பரதன் பிறந்திடே பரதனுக்கு பிள்ளை பூமன் பிறந்திடே பூமனுக்கு பிள்ளை சுகோத்திரன் பிறந்திடே சுகோத்திரனுக்கு பிள்ளை அத்திகன் பிறந்திடே அத்திகனுக்கு பிள்ளை நிகம்பன் பிறந்திடே நிகம்பனுக்கு பிள்ளை அசாமையன் பிறந்திடே அசாமையனுக்கு பிள்ளை சப்பர்ணன் பிறந்திடே சப்பர்ணன் பிள்ளை குருராஜன் பிறந்திடே குருவின் பிள்ளை பரிசுத்து பிறந்திடே பரிசுத்து பிள்ளை பிரதீப மகாராஜா வந்து பிறந்துட்டார் மாமே அந்த பிரதீப மகாராஜாவுக்கு பிரம்மதேவருடைய சாபத்தினாலே வருண தேவனே சந்தன மகாராஜாவாக வந்து பிறந்திடே கானகத்திற்கு வேட்டைக்கு சென்று இந்த சந்தன மகாராஜா பிரம்மதேவருடைய சாபத்திற்கு நகை கங்கையை கண்டிடே காதல் கொண்டிடே திருமணம் செய்திடே வசிஷ்டருடைய சாபத்தினாலே அனனன் அனினன் ஆபன் சோபன் தரன் குருவன் பிரதியூச்சன் என சொல்லப்படுகின்ற அஷ்டவசுக்கள் பிள்ளையாக வந்து பிறந்திடே 7 பேர் கருத்தை திறகு கங்காதேவி ஆற்றிலே வீசிடே 8வது பிள்ளை பிரபாசனை சிறப்பாக வளர்த்து கொண்டு வந்திடே தந்தையாக விளங்கக்கூடிய சந்தன மகாராஜா பரிமளகந்தி என்கின்ற பெண்ணை விரும்புகிறார் என்ற உடனே தந்தைக்காக இளமையை துறந்து தந்தைக்காக வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என் வாழ்நாள் முழுவதும் இந்த அரியாசனம் ஏற மாட்டேன் என்று சபதம் எடுத்து தேவவிரதனானவர் தேவர்களாலே மலர் மாறி பொழிந்து பீஷ்மன் வீடுமன் என்று பெயர் பெற்றார் மாமே பீஷ்மாச்சாரி வீடுமனாக விளங்கக்கூடிய பிரம்மச்சாரி ஆனதனாலே தந்தைக்கு பரிமளகந்தி மனம் செய்து வைக்கின்றார் மாமே ஒரு யோசனை அளவு வாசனை வீசக்கூடிய பரிமளகந்தி மனம் செய்து வைத்திட்டார் மாமே மன்னவரை மணந்தே
சத்தியவதி சந்தனவை மணந்து கொண்ட பிள்ளையாக சித்ராங்கதன் விசுத்தரோரின் வந்து பிறந்திடே. சித்ராங்கதனை சிறு வயதிலேயே கந்தர்வ சித்ராங்கனால் கொல்லப்பட்ட விண்ணுலகம் போய் சேர்ந்திடே. விசுத்திர வீரிய மகாராஜாவுக்கும் மிக சிறப்பாக இந்த மண்ணுலகத்தினுடைய ஆட்சி பீடத்தை பீஷ்மாச்சாரி கொடுத்திடே. தந்தை சந்தன மகாராஜா விண்ணுலகம் போய் சேர்ந்திடே. விசுத்திர வீரியனுக்கு மனம் செய்து வைப்பதற்காக காசிராஜனுடைய மகள்களாக விளங்கக்கூடிய அம்பிகை அம்பாளை இவர் மூவரையும் தேரிலே விசித்திர வீரியனை விடுத்து எடுத்துக்கொண்டு வந்திடே. இடையிலே போருக்கு வந்து அம்பையுடைய காதல் பிரம்மதத்தனை அடித்து விரட்டிடே. அம்பை தன்னுடைய காதலை எடுத்துரைத்ததனாலே அம்பையோடத்து அம்பிகை அம்பாளை மனம் செய்து வைத்திடே. அம்பையானவளை அவருடைய காதலன் ஏற்க மறுத்திடே. ஏற்க மறுத்திடே. நாடகம் சென்றிடே. தர்மதேவனை நோக்கி தவம் செய்திடே. தர்மதேவனுடைய அருளாலே கடம்ப மாலையை பெற்று இந்த பீஷ்மனை 10வது நாள் யுத்தத்திலே வெல்வேன் என்று குருவத தேசம் சென்று நெருப்பை மூட்டி அந்த நெருப்பிலே இறங்கி சுகண்டனையாக மாறி நின்றாள் மாமே. அப்படி அவர் சிகண்டனியாக நின்றிடே. விசித்திர வீரிய மகாராஜா விண்ணுலகம் போய் சேர்ந்திடே. இந்த வம்சத்துக்கு பிள்ளையை பெற வேண்டும் என்று பீஷ்மரிடத்திலே தம்பி மனையோடு சேர வேண்டும் என்று இந்த பரிமளகந்தி உரைத்திடே. சத்தியம் தவறேன் என்று மறுத்திடே. அம்பைக்காக என் குருநாதர் பரசுராமர் என்னிடத்திலே 10 நாள் சண்டையிட்டார். நான் குருவை எதிர்த்து சண்டையிட்டேன். என்னுடைய சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு நாளும் இந்த சத்தியத்திலே நான் மீற மாட்டேன் என்று மறுத்திடே. பராசர முனிவருக்கும் பரிமளகந்திக்கும் சின்ன வயதிலே பிள்ளையாக வந்து பிறந்தே வேதவியாசரை அழைத்திடே. அவரும் வந்து சேர்ந்திடே. அம்பிகைக்கு கர்ப்பதானம் செய்கின்ற பொழுது அவன் கணவனாக விளங்கக்கூடிய விசித்திரனை மறவாததனாலே விசித்திர வீரியனுடைய நினைவோடு நெஞ்சமெல்லாம் நிறைந்திருந்ததனாலே கண்களை மூடியதனாலே பிறக்கும் பொழுதே பெருவிக்குடனாக விளங்கக்கூடிய கந்தர்வ லோகத்து ராஜா திருராஜன் வந்து பிறந்திடே. அம்பாலிகைக்கு பிள்ளையாக உடம்பெல்லாம் உயர்த்து வெளியிடே பாண்ட மகாராஜா வந்து பிறந்திடே. ஒரு பிள்ளை குருட்ட பிள்ளை, ஒரு பிள்ளை நோய் வந்த பிள்ளை. இந்த அம்பிகையும் அம்பாலையும் விசித்திர வீரியனை மறவாததனாலே வேதவியாசரோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ முடியாமல் இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றதனாலே இன்னும் நல்ல பிள்ளையை பெறுவாய் என்று சத்தியவதி உரைத்திடே. அம்பிகையானவள் வேலைக்காரி அனுப்பிடே. ஆணி மாந்தருடைய சாபத்தினாலே யமதர்மராஜாவே மண்ணுலகத்திலே தீராத வயிற்று வலியோடு இதராக வந்து பிறந்திட்டார் மாவே. அப்படி விதராக வந்து பிறந்த பிறகு இந்த சத்தியவதியும் மின்னுலகம் போய் சேர்ந்திடே. இந்த பிள்ளைகளை பீஷ்மரே வளர்த்திடே. கௌரவத்திற்கு திருராஜனுக்கு ராஜா பட்டத்தை கொடுத்திடே. சேனாதிபதியாக பாண்டு மகாராஜா இருந்திடே. இந்த திருராஜனுக்கு கண்கள் தெரியாத உடனே கண்களை கட்டிக்கொண்ட கற்புக்கரசி காந்தாரை திருராஜனுக்கு மனம் செய்து வைத்திடே. பாண்டு மகாராஜா குந்தமாதேவி மாத்திரையை மணந்திடே. இப்படி மணந்து கொண்டு ஒரு நாள் மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக காட்டுக்கு வேட்டைக்கு சென்றிடே. அங்கே கிண்ணவர் என்ற முனிவரானவர் அவருடைய மனைவி கிண்ணமையோடு மான் வடிவத்திலே சேர்கின்ற பொழுது மான் என்று நினைத்து அம்பை பாண்டு மகாராஜா செலுத்திடே. அந்த முனிவரானவர் இறக்கின்ற பொழுது நான் எப்படி என் மனைவியோடு சேருகிற பொழுது என்னுடைய ஆசை நிராசையாக இருந்தேனோ அதே போல நீ உன் மனைவியோடு சேருகிற பொழுது மாண்டு விடுவாய் என்று சாபம் கொடுத்திடே. இறந்த முனிவருக்கு ஈவ கடன்களை இந்த பாண்டு மகாராஜா செய்திடே. தவக்கோலம் பூண்டிடே. காந்தாரி வியாசருடைய அருளாலே 100 குழந்தைகளுக்கு கர்ப்பத்துக்கு உரியவளாக இருந்திடே. பிள்ளைகளை பெறாதவருக்கு புத்தி என சொல்லப்படுகின்ற நரகம் கிடைக்கும் என்று பாண்டு மகாராஜா கானகத்திலே இருக்கின்ற முனிவர்களோடு சேர்ந்து பிள்ளையை பெறு என்று குண்டியிலே உரைத்திடே. மாமி உங்களிடத்திலே சொல்லுகிற போது நீங்கள் சின்ன வயதிலே தூர்வாச மகரிஷிக்கு 1 வருடம் சேவை செய்தீர்கள்.
அதற்கு அவர் உங்களுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார். அப்பொழுது இந்த கொண்டையானவள் நினைக்கிறாள், அடடா எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு வருகிறாளே, துர்வாச மகரிஷி நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த மந்திரத்தை பலிக்குமா பலிக்காதா என்று பரிசோதிக்க என்னை சின்ன வயதிலே சூரிய பகவானை அழைத்து சூரியனுடைய அருளாலே கவச குண்டலத்தோடு ஒரு பிள்ளையை பெற்று உலகம் படிக்கும் என்று ஆற்றியை விட்டோமே, அந்த விஷயத்தை இவள் சொல்லிவிடுவாளோ என்று எண்ணுகிற பொழுது தேவ ரகசியமாக இது இருந்தால் மறைந்திருந்தால் மட்டுமே பாண்டவர்கள் நாட்டுக்கு சென்று அங்கே சிறப்பாக இருந்து பாரத போர் புரிந்து 18 அக்ரோனி சேனா சன்னியங்கள் மாண்ட புவிபாரம் தீரும். இந்த ரகசியத்தை இப்போது இங்கே சொன்னால் கர்ணன் அண்ணன் என்கின்ற உண்மையானது பாண்டவர்களுக்கு தெரிந்தால் பாரத போர் புரிய மாட்டார்கள் என்பதனாலே கர்ணன் பிறந்த வரலாற்றை நான் மறைத்து இடும்பியாக விளங்கக்கூடிய நான் அந்த வரலாற்றை மறைத்து என்னதான் தெய்வ சக்தி இருந்தாலும் தெய்வங்களுக்கு எதிரான வேலைகளை செய்யக்கூடாது என்பதனாலே கர்ணனுடைய பிறப்பை மறைத்து தூர்வாச மகரிஷிக்கு நீங்கள் ஒரு வருட காலம் சேவை செய்ததற்கு பலனாக ஒரு மந்திரத்தை கொடுத்து அதை 4 முறை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உரைத்திடே நாட்டிலே இருக்கின்ற முனிவர்களை ரிஷிகளை அழைத்து பிள்ளைகளை பெறுவதை விட தேவர்களை அழைத்து பிள்ளையை பெற்று தருவேன் சுவாமி என்று உரைத்திடே யம தர்மராஜாவை அழைத்து தர்மராஜாவை பெற்றிடே காட்டிலே பிள்ளை பிறந்த விஷயம் அறிந்தே 28 மாதமாக கர்ப்பமாக இருக்கின்ற காந்தாரி கர்ப்பப்பையின் மீது கை கொண்டு மோதிடே கர்ப்பப்பையோடு கருக்குழம்பு வந்து வெளியிலே விழுந்திடே அதை 101 பானையிலே 100 ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் பிறக்க வேண்டும் என்று வேதவியாசர் எடுத்து வைத்திடே துரியோதனாதிய 100 பேரும் துச்சலை என்ற பெண்ணும் வந்து பிறந்திடே துரியோதன் பிறந்த 18 மணி நேரம் கழித்து வாயு பகவானை அழைத்து இந்த பீமசேன பிள்ளையாக பெற்றிடே பீமன் வந்து பிறந்த ஒருவரிடம் கழித்து தேவேந்திரனை அழைத்து இந்த அர்ஜுன பெருமானை மகனாக பெற்றீர்கள் மாமே. அந்த மந்திரத்தை மாத்திரி தேவியும் பிள்ளையை பெற வேண்டும் என்று அவர்களுக்கு உரைத்திடே அவர்கள் அஸ்வினி தேவன் என சொல்லப்படுகின்ற தஸ்ரா நாசத்யா என சொல்லப்படுகின்ற தேவ மருத்துவர்களை அழைத்திடே அவரும் வந்து அங்கு சேர்ந்திடே அழகிலே சிறந்த இந்த நகுலனையும் சாஸ்திரத்திலே சிறந்த சகாதேவனையும் மாத்திராதேவி பிள்ளையை பிள்ளையாக பெற்றார்கள் மாமே. இப்படி கானகத்திலே நீங்கள் பிள்ளையை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற போது ஒரு நாள் முனிவர் கொடுத்த சாபத்தை மறந்து மாத்ரா தேவியோடு சேர்ந்து பாண்டு மகாராஜா இறந்திடே மாத்திரை தேவி பாண்டு மகாராஜாவோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறிடே பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு நீங்கள் அஸ்தினாபுரம் வந்திடே பகவான் கண்ணையம் பெருமான் ஒரு பலாப்பழம் கொண்டு வந்து கொடுத்திடே அதிலே பாதி வேண்டும் என்று பீமன் கேட்டிடே அவன் படத்திலே பாதி கேட்கவில்லை இந்த பாரத தேசத்திலே கேட்கிறான் என்று சதனியான உரைத்திடே அதிலே இருந்து புறாம எண்ணமானது துரியோதனுக்கு தோன்றிடே இந்த பீமனை கொல்ல வேண்டும் என்று எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்திட்டான் மாமே. கரண நான நன்னா கண்ண நான நான நன்னா
ஏக வைத்தான் காசி நகரே மகையோ பல்லதங்கே ஏக வைத்தான் காசி நகரே செம்பரத்தே வீடு கட்டி கொலத்து கொல்ல பட்டா செம்பரத்தே வீடு கட்டி கொலத்து கொல்ல பட்டா அச்சமதோ நீங்கள் அப்பனத்தை இங்கே வந்தே அங்கே ரெண்டே நீங்கள் யுவனே வந்தாரங்கே அனைவரத்து அனைவரத்து ஆண்டவரே ஆடும் சிந்தையிலே என் சிந்தையிலே என் சிந்தையிலே என் சிந்தையிலே என் சிந்தையிலே குடியிருந்த பிறந்த குடிய போதும் அனைவரே அனைவரே ஆண்டவரே வாரோ ஆண்டவரே வாரோ இங்கே குடியிருந்த சிறந்த ஒரே கோரோ என் சிந்தையிலே கானகத்திலே இருந்து நாட்டுக்கு வந்த இந்த பீமனை கொல்ல வேண்டும் என்று எத்தனையோ முயற்சிகளை இந்த துரியோதன் எடுத்திடே கைகளை கொடியாலே கட்டி எடுத்து கங்கையிலே சேர்த்திடே கங்கா தேவியானவள் கரையிலே சேர்த்திடே பாம்பு குட்டிகளை கொண்டு வந்து பீமன் அறையிலே விடுத்திடே அதை மூட்டை ஊச்சுகளாக பீமன் நசுக்கி கொன்றிடே குடிக்கின்றே கங்கையிலே கூர்வசிகளை எல்லாம் நாட்டி வைத்திடே அந்த ஊசுகள் மீது கண்ணையும் பெருமான் கருவண்டாக வந்து வைத்து பீமனை காத்திடே விஷம் கலந்த உணவை பீமனுக்கு கொடுத்திடே கொண்டு போய் அவனை கங்கையிலே சேர்த்திடே கங்கா தேவியானவள் பலதுவாரத்தின் வழியாக நாகலோகம் சேர்த்திடே நாகலோகத்திலே 10 கூட அமிர்தத்தை குடித்து 8 நாட்கள் விருந்தினனாக இருந்த 10,000 யானை பலத்தோடு பீமன் வந்து மீண்டிடே கிருபாச்சாரியானவர் யானை ஏற்றம் குதிரை ஏற்றத்தை சொல்லிக் கொடுத்திடே துரோணாச்சாரி இவர்களுக்கு குருவாக வந்திடே குதிரையின் மூலமாக வந்து பிறந்த அஸ்வத்தாமன் என்ற பிள்ளையோடு துரோணாச்சாரி இந்த பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்திடே குரு தட்சணையாக துருபத மகாராஜாவை கேட்கின்ற பொழுது அர்ஜுன பெருமான் துருபதனை தேர்காலே கட்டி எடுத்து வந்து குரு காணிக்கையாக கொடுத்திடே தன்னை எடுத்து வரும்படி செய்து துரோணனை வெட்டுவதற்கு ஒரு ஆண் பிள்ளையும் இந்த அர்ஜுனனுடைய தோலை தடுவதற்கு ஒரு பெண் பிள்ளை வேண்டும் என்று இந்த துருபதன் யாசம் உபயாசனை வைத்து யாகத்தை நடத்திடே துருபதனுக்கும் கௌசரிக்கும் அந்த யாகத்திலே இருந்த துரோணனை வெட்டக்கூடிய ஆண் பிள்ளை திட்டத்தை வந்து தோன்றிடே ஐவருக்கும் தேவியாக அதிரூப சுந்தரி பாஞ்சாலி அவளுக்கு தங்கையாக வந்து தோன்றிடே இந்த திட்டத்தை மனுக்கு பாடங்களை துரோணரே சொல்லிக் கொடுத்திடே பாண்டவருக்கென்று பாஞ்சாலியானவள் துருபத தேசத்திலே வளர்ந்து கொண்டிடே இளவரசாக தர்மராஜாவுக்கு முடிசூட்டிடே மனம் தாளாத துரியோதனானவன் சகுனியோடு சேர்ந்து அரக்கு மாளிகை காசிய மாநகரத்திலே கட்டி வைத்திடே அமாவாசை அன்று நள்ளிரவு நேரத்திலே நெருப்பு வைக்க வேண்டும் என்று புரோசனன் என சொல்லப்படுகின்ற அமைச்சனை அனுப்பிடே விதிராழ்வார் அனுப்பிய கனகன் என்ற சிற்பியின் மூலம் விஷயத்தை அறிந்த பீமசேனனானவன் அமாவாசைக்கு முந்தைய தினமாக விளங்கக்கூடிய சதுர்தசியிலே 2 கரங்களையும் தைத்து அந்த அரக்கு மாளிகைக்கு நெருப்பு வைத்துவிட்டு விஷம் கலந்து தேனை எடுத்துக்கொண்டு வந்து 5 வேடுவரும் வேடுவச்சு தாயும் புரோசனம் அந்த அரக்கு மாளிகையிலே எரிந்து சாம்பலாகிடே அங்கிருந்து சுரங்க பாதையின் வழியாக 8 நாட்களாக நடந்து வந்து இந்த இடும்பவனம் வந்து சேர்ந்தீர்கள் மாமே. இந்த இடும்பவனம் வந்து சேர்ந்தேன். உங்களுக்கெல்லாம் அந்த துரியோதனானவன் 8வது நாள் நீங்கள் இறந்ததாக என்னை காரியத்தை செய்து முடித்தார். எங்களுடைய அண்ணன் இடும்பாசூரனை கொன்றதுனாலே இந்த பீமன் தான் பக்காசூரன் சராசந்தன் மணிமாலன் கீசகன்
துரியோதனை கொல்ல முடியுமாமே? நான் உங்கள் பிள்ளையை மணப்பதற்கென்றே பிறந்தவள் என்பதனாலே என்னுடைய மூன்றாவது மார்பகம் முதுகிலே இருந்தது மறைந்து போனதனாலே என்னுடைய தெய்வ ஆற்றலை உங்களுக்கு நிரூபிப்பதற்காக இப்பொழுது உங்களுடைய இறந்த கால நிகழ்கால குறிகளை எல்லாம் எடுத்து உரைத்தேன் மாமியே. இதெல்லாம் உண்மைதானா? உங்கள் நிகழ்கால குறிகள் எல்லாம் உங்களுடைய இறந்த கால நிகழ்கால குறிகளை எல்லாம் எடுத்து உரைத்தேன் மாமியே. இதுவரையில் உங்கள் வாழ்க்கையிலே நடந்ததை சொன்னேன். இந்த இடம்பவனம் வந்து இடும்பனை கொன்றது வரையில் உரைத்தேன். என் தெய்வ ஆற்றலை நிறைவேற்றி இந்த பீமனை மணக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த குறியை சொல்லுகிறேன். இனிமேல் என்னுடைய உங்களுடைய எதிர்கால குறிகளை எல்லாம் சொல்ல போகின்றேன் மாமே. இந்த குறியெல்லாம் நிறைவு செய்த பிறகு உங்களுக்கும் எனக்கும் பிள்ளையாக கடோத்கஜன் வந்து பிறந்திடுவார் மாமியே. உங்கள் பிள்ளையானவள் இந்த குறியை நான் நிறைவு செய்த பிறகு உங்க பிள்ளைக்கும் எனக்கும் வேதவியாசருடைய முன்னிலையிலே திருமணம் அடைந்திட உங்கள் ஆசீர்வாதத்தோடு உங்கள் பிள்ளை பீமனுக்கும் எனக்கும் கடோத்கஜன் வந்து பிறந்திட நீங்கள் எல்லாம் சாலிகோத்திர வனத்திலே சிலதனம் இருந்திட போலி வேதியராகி வேத்திரகிய மாநகரம் என சொல்லப்படுகின்ற முன்னோற்று மங்கலம் ஒரு தெருவுக்கு 300 வீடுகளை உடைய 300 தெருக்களை உடைய அந்த வேத்திரகிய மாநகரத்திற்கு பிராமண வேடத்திலே நீங்கள் சென்றிட பிராமணர்களோடு பிராமணர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு வந்திட ஓட்டி வரக்கூடிய ஆளை எடுத்து வரக்கூடிய 70 எருமகடாக்கள் மலை போல அன்னக்கோயில் இத்தனையும் சாப்பிடக்கூடிய பக்காசுரனை பீமசேனன் கொன்று குத்திட நீங்கள் வேத்திரகிய மாநகரத்திலே 2 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டு வந்திட
துருவத தேசத்திலே அக்னியிலே வந்து தோன்றிய திரௌபதிக்கு சுயம் வைத்திடே 120 அடி உயரமும் 72 அடி விட்டமும் கொண்ட அந்த வெள்ளை பிராமண வேடத்திலே சென்று அர்ஜுன பெருமான் மஞ்சள் நீரை பார்த்த வண்ணம் கரகரவென்று சோன்று கொண்டிருக்கின்ற சக்கரத்துக்கு மத்தியிலே இருக்கின்ற மீன் பொறை அறுத்து வழித்திடே பாஞ்சாலை அடைத்துக் கொண்டு வருகின்ற பொழுது போரிட்ட ராஜாக்களை எல்லாம் கண்ணன் தடுத்து நிறுத்திடே தேவனார் வீட்டிலே இருக்கின்ற குந்தமாதேவி இடத்திலே வந்து அம்மா நாங்கள் நுகரக்கூடிய பொருளை கொண்டு வந்திருக்கிறோம் என்ன செய்வதென்று கேட்டிடே உள்ளே இருந்து கொண்டு 5 பேரும் பகிர்ந்து உண்ணுங்கள் என்று குந்தியாக உரைத்திடே ஒரு பெண்ணை எப்படி 5 பேர் மணக்க முடியும் என்று சொல்லிக் கொண்டே வெளியே வந்து குந்தமாதேவி பார்க்கின்ற பொழுது தர்மராஜாவானவர் அம்மா உன்னுடைய எண்ணமே எங்களுடைய கருத்து என்று உரைத்திடே திருவண்ண மகாராஜா நீங்கள் 5 பேரும் யார் என்று கேட்டிடே நாங்கள் பாண்டவர் என்று உரைத்திடே அர்ஜுன பெருமானுக்கு இன்றே பாஞ்சாலி மனம் செய்து வைப்பேன் என்று உரைத்திடே நாங்கள் 5 பேர் மணப்போம் என்று தருமர் உரைத்திடே ஒரு பெண்ணை எப்படி 5 பேர் மணப்பது என்று கேட்டிடே ஆகாயத்திலே வேதவியாசர் தோன்றிடே நலாயினி இந்த பாஞ்சாலி முற்பெருவிலே மௌத்தலருடைய மனைவி நலாயினி என்று நாராயணுடைய வரலாற்றை உரைத்திடே சிவபெருமானிடத்திலே ஒரு முறை கணவனை தருக என்று கேட்பதற்கு பதிலாக 5 முறை கேட்டதனாலே 5 கணவன்கள் வந்து வைத்தார்கள் என்று உரைத்திடே 5 மணக்க இவளுக்கு விதி இருக்கிறது இவள் நெருப்பிலே வந்தவள் என்று உரைத்திடே பாஞ்சாலி அக்னியிலே தனித்தனியே நெருப்பிலே இருந்து வந்திடே இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி ஆதிசக்தி பராசக்தி என்று 5 சக்திகளாக இருந்து வந்திடே 5 தனித்தனியே மனம் புரிந்திடே இப்படி நீங்கள் மீண்ட விஷயத்தை திருராட்சன் கேட்டிடே தாண்டவ பிரத்தம் என்ற காட்டை தாயாதி பாகமாக கொடுத்திடே கண்ணனுடைய அருளாலே அதை இந்திரபிரத்த மாநகரமாக மாற்றிடே அந்த இந்திரபிரத்த மாநகரத்திலே நீங்கள் வாழ்ந்து வந்திடே அப்படி இந்திரபிரத்த மாநகரத்திலே வாழ்ந்து கொண்டே வருகின்ற சமயத்திலே நாரத முனிவர் ஒரு நாள் வந்து சேர்த்திடே சுத்த உபசத்தன் கதையை உரைத்திடே ஒரு பெண்ணுக்காக திலோத்தமை என்ற பெண்ணுக்காக சுந்தனம் உபசுந்தனம் ஆண்டு போனார்கள் பாண்டவர்களே நீங்கள் 5 பேரும் சேர்ந்து பாஞ்சாலி மணந்திருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே சண்டை வரக்கூடாது ஆண்டுக்கு ஒருவராக வாழ்ந்து வாருங்கள் அண்ணனோடு வாழுகிற பொழுது தங்கையா நினைக்கிற பொழுது தம்பியோடு வாழுகிற பொழுது சகோதரியா நினைக்கணும் மாற்ற நினைத்தால் அந்த பாவம் தீர தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் என்று உரைத்திடே இந்திரபிரத்த மாநகரத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிராமணர் தன்னுடைய பசுக்களை எல்லாம் வேடுவர் கவர்ந்தார் என்று உரைத்திடே அந்த பசுக்களை மீட்பேன் என்று அர்ஜுனன் ஆயுதம் எடுப்பு ஆயுத கிடங்கம் சென்றிடே அந்த ஆயுத கிடங்கிலே போகின்ற வழியிலே தர்மராஜாவும் பாஞ்சாலியும் சிரித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை கண்டிடே யாரால வளைக்க முடியாத வில்லை வளைத்து பாஞ்சாலிக்கு மாலையிட்டது நான் தானே என்று அர்ஜுனன் நினைத்திடே இந்த பாவம் தீர தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் என்று பிராமணனுடைய பசுக்களை எல்லாம் வேடுவரிடத்திலிருந்து மீட்டு வந்து கொடுத்திடே அர்ஜுன பெருமான் தீர்த்த யாத்திரை புறப்படுவார் மாமே அப்படி தீர்த்த யாத்திரை புறப்படுகின்ற பொழுது சடாமுடை எடுத்துக்கொண்டு கையிலே தண்டை கமண்டலத்தோடு தீர்த்த யாத்திரை புறப்படுவார் மாமே தர்மராஜாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது தவறாக நினைத்ததனாலே அந்த பாவம் தீரே 1 வருட காலம் அர்ஜுன பெருமான் தீர்த்த யாத்திரையாக பல புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் செல்லுவார் மாமே நடுவார்
அப்படி தீர்த்த யாத்திரையாக வருகின்ற பொழுது கங்கையிலே நீராடுகின்ற வேளையிலே அந்த கங்கையிலே புலதுவாரத்தின் வழியாக நாகக்கண்ணிகை எல்லாம் வந்திடு அவளை உலுபி என்ற பெண்ணோடு கந்தரபாகம் செய்து கொண்டிடு உலுபி என்ற பெண்ணுக்கும் அர்ஜுன பெருமானுக்கும் 32 அங்கலட்சணம் பொருந்திய அரவான் பிள்ளையாக வந்து பிறந்திடு அங்கிருந்து பல புண்ணிய ஸ்தலங்களை எல்லாம் தீர்த்த யாத்திரையாக சென்று தரிசனம் செய்திடு பாண்டிய தேசம் வந்திடு அங்கே சித்ராங்கதை மணந்திடு பத்ருவான் என்கின்ற பிள்ளையை பெற்றிடு அங்கிருந்து ஒரு வருட கால பல புண்ணிய கஷேத்திரங்களை எல்லாம் தீர்த்த யாத்திரையாக முடித்திடு ராமேஸ்வரம் வந்து சேர்ந்திடு 5 குளங்களிலே அர்ஜுன பெருமான் பாதங்களை நினைத்திடு ஒரு வருட காலம் தீர்த்த யாத்திரை புரிந்த அர்ஜுனனுடைய பாதத்துகள் பட்டு தேவேந்திரனுடைய சாபத்தினாலே முதலையாக இருந்த 5 தேவமங்கைகள் சாபம் நீங்கி விண்ணுலகம் போய் சேர்ந்திடு அத்தை மகள் சுபத்திரனுடைய ஞாபகம் வந்திடு துவாரகாபுரி போய் சேர்ந்திடு கண்ணனை அழைத்திடு கண்ணையம் பெருமான் சுபத்திரையை துரியோதனுக்கென்று தாம்பூலத்தை மாற்றிவிட்டார் பலராம சக்கரவர்த்தி என்று உரைத்திடே பகவானே நாராயணா சுபத்திரைக்கு எம்மேலதான் விருப்பம் என்று அர்ஜுனன் உரைத்திடே சுபத்திரைக்கு உனக்கும் நான் சாட்சியாக இருந்து திருமணம் செய்து வைப்பேன் என்று கண்ணன் வாக்கு கொடுத்திடே சன்னியாசி வேடத்திலே 4 மாத காலங்கள் துவாரகையிலே போய் அர்ஜுன பெருமான் இருந்திடே சுபத்திரையினுடைய உலக்கருத்தை அர்ஜுனன் புரிந்திடே பகவான் கண்ணனே சாட்சியாக இருந்து அர்ஜுனுக்கும் சுபத்திரைக்கும் திருமணம் செய்து வைத்திடே துரியோதனுக்கு பலராம சக்கரவர்த்தி பானுமதி என்ற பெண்ணை மனம் செய்து வைத்திடே பாஞ்சாலிக்கும் பாண்டவருக்கும் தருமருடைய அச்சு தருமரை போலவே பிரதிபிந்தன் என்ற பிள்ளை பீமனுடைய பிள்ளை சுருதசோமன் அர்ஜுனுடைய பிள்ளை சுருதகீர்த்தி நகலனுடைய பிள்ளை சதாநீகன் சதாதேவனுடைய பிள்ளை சுயசேன் என்ற இளம் பஞ்ச பாண்டவர் வந்து பிறந்திடே சுபத்திரைக்கும் அர்ஜுன பெருமானுக்கும் பிள்ளையாக கருவிலே இருக்கிற பொழுதே 13வது நாள் சண்டையிலே சக்கர யூகத்தை உடைத்துக் கொண்டு உள்ளே செல்லுகின்ற மந்திரத்தை தாய் மாமன் கண்ணன் மூலம் அறிந்தே 5 பீமன்களுடைய பலத்தை பெற்ற 50,000 யானை பலத்தை உடைய அபிமன்யு வந்து பிறந்திடுவான் மாமே அப்படி பிள்ளைகளை பெற்ற நீங்கள் எல்லாம் சீரோடு சிறப்போடு இருக்கின்ற வேளையிலே இம்பெருமானாக விளங்கக்கூடிய நாராயண் கோடை காலத்திலே காண்டவனம் என சொல்லப்படுகின்ற காட்டிலே சென்று நீராடுகிற பொழுது அக்னி பகவான் இறையாக அந்த கானகத்தை தருகின்ற பொழுது அந்த கானகத்திலே இருந்து தப்பி படைத்த அஸ்வசேன் என்கின்ற நாகக்குட்டி தட்சகனுடைய பிள்ளை கர்ணனிடத்திலே சென்று அர்ஜுனனை அழிப்பேன் என்று கனையாக வளர்ந்திடே அன்னை தேவர்கள் எல்லாம் எதிர்த்து அர்ஜுன பெருமான் அங்கே அக்னி பகவானிடத்திலே காண்டிவம் என்கின்ற வில்லை பெற்றிடே சுவேதவாசி என சொல்லப்படுகின்ற வேதங்களே குதிரையாக விளங்கக்கூடிய அற்புதமான தேரை பெற்றிடே அப்படி தேரை பெற்றி அங்கே சிறப்பாக இருக்கின்ற பொழுது அங்கே மந்தபால முனிவருடைய குறுக்கு குஞ்சுகள் 3 அக்னி பகவான் எரிக்காமல் விடுத்திடே அசுர தச்சன் மயனான்மன் கண்ணன் அர்ஜுனிடத்திலே அடைக்கலமாக வந்து புகுந்திடே மயனை விடும்படி கண்ணன் உரைத்திடே அக்னி பகவான் மயனை விடுத்து அந்த கானகத்தை இரையாக சாப்பிட்டிடே தப்பி பிழைத்தே மயனானவன் பிந்து சரேஸ் என சொல்லப்படுகின்ற குளத்திலே இருந்து நவமணிகளை எல்லாம் கொண்டு வந்து அற்புதமாக இந்திரபிரத்தே மாநகரத்திலே 15 மாதத்திலே ஒரு மணிமண்டபத்தை கட்டி கொடுப்பான் மாமே அப்படியே அந்த மணிமண்டபத்திலே ராஜசூய வேள்வி செய்ய வேண்டும் என்று நாரத மகர்ஷியானவர் தேவலோகத்திலே சொர்க்கத்திலே பாண்டு மகாராஜா கிண்ணவர் என்றே முனிவரை கொன்ற பாவத்தினாலே சொர்க்கத்திலே இருந்தாலும் நரகத்தினுடைய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொர்க்கத்துக்கு செல்லே
இந்த மணி மண்டபத்திலே ராஜசூயாகம் நடத்த வேண்டும் என்று உரைத்திடே அந்த ராஜசூயாகத்தை நடத்துவேன் என்று தர்மராஜா வாக்கு கொடுத்திடே பகவானை அழைத்திடே சராசந்தனை கொல்ல வேண்டும் என்று கண்ணன் உரைத்திடே பீமனை அழைத்துக் கொண்டே மகத தேசம் சென்றிடே ராமன வடிவத்திலே பீமனும் கண்ணனும் அர்ஜுனனும் மூவரும் சென்றிடே அப்படி செல்லுகிற பொழுது நரமேத யாகம் நடத்த வேண்டும் என்று 84 ராஜாக்களை சிறைபிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றானே சராசந்தன். அந்த சராசந்தனை பீமனானவன் மிக சிறப்பாக சண்டையிட்டு 15 நாட்களாக சண்டையிட்ட பீமன் அவன் உடம்பை 2ஆக கடித்து போட்டு வந்திடே அந்த உடம்பு மறுபடியும் ஒன்று சேர்ந்தவன் எழுந்திடே கண்ணன் ஒரு துரும்பை எடுத்து 2ஆக கடித்து மாற்றி போட்டிடே குறிப்பருவதிலே வல்லவனாக விளங்கக்கூடிய பீமசேனன் சராசந்தனுடைய உடம்பை கெடுத்து அப்படியே போடாமல் கால் ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் சேர்த்திடே அப்படி உடல் வேறு போனதுனால ஒன்று சேர முடியாமல் சராசந்தன் மாண்டு போயிடே 84 ராஜாக்களும் தன்னை காப்பாற்றிய பீமனுக்கு கப்பமாக நிரம்ப பொருள் கொண்டு வந்து கொடுத்திடே 4 திசைகளிலே சென்று 4 தம்பிகளும் பொருளை எடுத்துக்கொண்டு வந்திடே அப்படி எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது ராஜசூய யாகத்தை 7 நாள் சிறப்பாக கண்ணையம்பெருமான் முன்னிலே நடத்திடே அப்படி நடத்துகின்ற பொழுது முதல் தாம்பூலத்தை யாருக்கு தருவது என்று தர்மராஜா கேட்டிடே கண்ணனுக்கு வழங்கு என்று பீஷ்மரும் அற்புதமாக வியாசரும் உரைத்திடே இந்த இடையனுக்கா தாம்பூலம் இந்த மடையனுக்கா தாம்பூலம் என்று 100 வசைமொழிகளை சிசுபாலன் உரைத்திடே அத்தை சாத்து விதைக்கு செய்து கொடுத்த சத்தியத்துக்காக கண்ண எம்பெருமான் 100 வார்த்தை தொற்று வரையில் பொறுமையாயிருந்த எம்பெருமான் 101வது வார்த்தை பேசுகிற பொழுது இந்த சிசுபாலனை கொன்று சிறப்பாக அங்கே அனைவருக்கும் கால சம்ஹார மூர்த்தியாக தரிசனம் வழங்கினார் மாமே. ராஜசூய யாகத்தை முடித்திடே ராஜசூய யாகத்தை முடித்து சொர்க்கத்திலே நரகத்தினுடைய துன்பத்தை முனிவனை கொன்றதனாலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். பாண்டு மகாராஜா சொர்க்கத்தை போய் இன்பமாக அடைந்திடே அளவில்லாத செல்வமானது தர்மரிடத்திலே சேர்ந்திடே இதை காண பொறுக்காத துரியோதனன் என்ன செய்வதென்று ஆலோசனை செய்திடே அந்த ராஜசூய யாக மண்டபத்தை சுற்றி பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது நீர் இருக்கின்ற இடத்தை நீர் இல்லாத இடமாக நினைத்து கீழே விழுந்த பொழுதும் நீர் இல்லாத இடத்தை நீர் இருக்கின்ற இடமாக நினைத்து ஆடையை தூக்கி நடந்த பொழுதும் தன்னை பார்த்து சிரித்தே சுருக்கி பாஞ்சாலி பழி வாங்க வேண்டும் என்று ஆலோசனை செய்து புதிதாக ஒரு சபா மண்டபத்தை கட்டிடே அந்த சபா மண்டபத்தை காண வரும்படி ஓலை எழுதி விதுரரிடத்திலே கொடுத்திடே தருமரிடத்திலே வந்து விதுரர் நீ வர வேண்டாம் பகடையாடி உன் செல்வத்தை பறிக்கலாம் என்று முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் தருமா நீ வராதே என்று உரைத்திடே பெரியப்பா திருராட்சன் எழுதி கொடுத்த ஓலை இது நான் வந்தே ஆக வேண்டும் சித்தப்பா விதியை மதியால வெல்லலாம் நான் அறிவுரை சொல்லி துரியோதனை திருத்துவேன் என்று உரைத்திடே தர்மராஜா கம்பிகளோடு வந்திடே குந்தியும் அம்மாவும் பாஞ்சாலியும் காந்தாரி அரண்மனை போய் சேர்ந்திடே சபா மண்டபத்தை இந்த துரியோதனன் தர்மராஜாவுக்கு சுற்றி காட்டிடே சிறப்பாக இருக்கிறது என்று தர்மராஜா உரை செய்திடே உணவு தயாராக இன்னும் 1 மணி நேரமாகும் அதுவரையில் நாம் எப்படி சும்மா இருப்பது பகடை ஆடலாம் என்று தர்மராஜாவை அழைத்திடே பகடை ஆட்டம் வேண்டாம் என்று தருவர் நீதி கதைகளை கேட்கலாம் என்று உரைத்திடே ஒருவரோடு ஒருவர் அமர்ந்து ஆடுகின்ற சூது போருக்கு அஞ்சுகின்ற தர்மராஜா நீ மோது போருக்கு என்ன செய்வாய் என்று கர்ணனானவன் அங்கே எழுது கேட்டிடே அர்ஜுனனானவன் கர்ணனை கொல்லுவேன் என்று எழுந்து நின்றிடே அங்கே போர் போர் என்று சத்தம் எழுந்திடே விதியை மதியாலே வெல்ல முடியாது என்பதை உணர்ந்த தர்மராஜா வேதவியாச பெருமானானவர் சிவபெருமான் முகத்திலே சிவப்பு சாயத்தை திட்டிக் கொண்டு தெற்கு திசைக்கு செல்லுவது போன்ற கனவை என்று காணுகிறாயோ அன்றைய தினத்திலே இருந்து விதியானது உன்னுடைய வாழ்க்கையிலே விளையாடும்
உன் உற்றார உறவினர் எதை சொன்னாலும் உடனே செய்தால் பாரத போர் 13 ஆண்டுகள் கழித்து வரும், மறுத்தால் அடுத்த கணம் வரும் என்று சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்திடே. பாரத போர் இப்பொழுது வர வேண்டாம், 13 ஆண்டுகள் கழித்து வந்தால் போதும் என்று நினைத்த தர்மராஜா தம்பி அர்ஜுனனை அமரு என்று உரைத்து இந்த சர்ச்சையை தீர்க்க வேண்டுமாயின் நாம் பகடை ஆட வேண்டும் என்று பகடை ஆட போய் அமர்ந்திடுவார் மாமே. அப்படி பகடை ஆட அமருகின்ற பொழுது துரியோதனானவன் என் பொருட்டு எங்க மாமா சகுனி மாமா தாயக்கட்டை உருட்டுவார் என்று உரைத்திடே. தர்மராஜா கண்ணனுக்கு இது தெரியக்கூடாது என்று நினைத்திடே. பகவான் கண்ணை எம்பெருவான் வருவாராயின் இந்த பகடை ஆட்டம் ஆட விட மாட்டார். இந்த பகடை ஆட்டம் ஆடவில்லை என்றால் இப்பொழுதே பாரத போர் வரும் என்று அஞ்சிய தர்மராஜா கண்ணனை நினைக்காமல் விட்டு விடுவார் மாமே. கண்ணனை அடைக்காமல் நாமே சமாளிக்கலாமே என்று யோசித்த தர்மராஜா தன்னுடைய முத்து மாலையை கண்ணை எம்பெருமான் ராஜசூய யாகத்திலே தனக்கு பரிசாக கொடுத்து முத்து மாலையை அங்கே பந்தய பொருளாக வைத்திடே. துரியோதன் தோல் மலையை பந்தய பொருளாக வைத்திடே. சகுனியானவன் இந்த துரியோதனை பழிவாங்க வேண்டும் என்று உள்நோக்கத்தோடு இருக்கின்றே. சகுனியானவன் தன்னுடைய இறந்த அண்ணன்களுடைய எலும்புகளால் ஆன தாயக்கட்டையை எடுத்து ஓடி வாடா குட்டி சாத்தான் என்று தாயக்கட்டை எடுத்து உருட்டிடே. தருமருடைய விதியானது அந்த தாயக்கட்டிலே உருண்டிடே. சகலையும் கூட்டினாலே சகல சம்பத்தையும் போற்றே. நீங்கள் அடிமையானீர்கள். சகலையும் கூட்டினாலே சகல சம்பத்தையும் போற்றே. நீங்கள் அடிமையானீர்கள். பஞ்சாலி அம்மையாரை படுத்துவன் மனவந்தோ கோவிந்தா கோவிந்தா. பஞ்சாலி அம்மையாரை படுத்துவன் மனவந்தோ துச்சாதனனை பெற்று புதுதனை புரிய அச்சாணி போல நின்று அவன் அருகை போல அச்சாணி போல நின்று அவன் அருகை போல அஞ்சன பண்ணம் வந்து ஆடை கொடுத்தாருந்தார். அஞ்சன மன்னன் வந்து ஆடை கொடுத்தாருந்தார். துச்சாதனனை பெற்று புதுதனை உடைய செய்வார். அச்சாணி போல நின்று அம்மன் அருகை ஓட்டம் என்றால் கோவிந்தா 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 அஞ்சன வண்ணன் வந்து அடை கொடுத்தார்.
ஒழிக்க செய்வார். துச்சாதனனை விட்டு ஒழிக்க செய்வார். ஆண்டவரே வாரும் சிந்தையிலே என் சிந்தையிலே அனுபவத்தை ஆண்டவரே வாரும் ஆண்டவரே வாரும் என் சிந்தையிலே என் சிந்தையிலே சிந்தையிலே என் சிந்தையிலே என் சிந்தையிலே குடியிருந்தே சிறந்த மொழியை கோரும் ஐந்து நடப்பு ஆணையடப்பு ஆண்டவரே வாரும் ஆண்டவரே வாரும் சிந்தையிலே என் சிந்தையிலே என் சிந்தையிலே குடியிருந்தே சிறந்த மொழியை கோரும் அனுபவத்தை ஆண்டவரே வாரும் ஆண்டவரே வாரும் சிந்தையிலே சிந்தையிலே குடியிருந்து சிறந்த மொழியை கூறும் சிந்தையிலே 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 குடியிருந்தே சிறந்த மொழியை கோரும் சிந்தையிலே குடியிருந்து சிறந்த மொழியை கூறும் அந்த பகடையாட்டத்தை மாமே நாடு நகரம் செல்வம் சேனை எல்லாவற்றையும் தர்மராஜா இடந்திடே இழந்திடே தம்பிகளை இடந்திடே இழந்திடே தம்பியை இடந்தே தர்மராஜா வானவே தன்னையும் வைத்து இடந்திடே தன்னையும் வைத்து இடந்தே தர்மராஜா ஐவருக்கும் தேவியாக அதிரூப சுந்தரியாக விளங்கக்கூடிய பாஞ்சாலை வைத்து ஆடு என்று சகுனியாக உரை செய்திடே செய்திடே பாஞ்சாலையை வைத்து ஆட வேண்டாம் என்று முதலாழ்வார் அங்கே எடுந்து நியாயம் உரைத்திடே உரைத்திடே ஐவருக்கும் தேவியாக அதிரூப சுந்தரியாக விளங்கக்கூடிய பாஞ்சாலை அன்னையை வைத்து ஆடினால் இந்த ஆட்டத்திலே இழந்த அத்தனையும் திருப்பி கொடுத்து விடுவேன் என்று சகுனி துரியோதன் உரைத்திடே உரைத்திடே தன்னை மறந்தே தர்மராஜா இந்த ஆட்டத்திலே பாஞ்சாலியினுடைய ராசி நாம் ஜெயித்து விட்டால் இழந்ததையெல்லாம் தருவேன் என்று சொல்லுகிறார்களே அந்த இழந்ததையெல்லாம் கொடுத்தால் போதும் என்றே கொடுத்திடே உரைத்திடே அப்படி இழந்ததையெல்லாம் தருவேன் என்று தருகின்ற பொழுது பொழுது அந்த இழந்ததையெல்லாம் தருவேன் என்று சொன்னதனாலே பாஞ்சாலி அன்னையை பந்தய பொருளாக வைத்து ஆடினே ஆடிடே அந்த பஞ்சய பொருளாக வைத்து பாஞ்சாலி வைத்து ஆடுகிற பொழுது பாஞ்சாலி வைத்து ஆடுகிற பொழுது இந்த குட்டி சாத்தானுடைய உதவியோடு இந்த சகுனியானவன் பாஞ்சாலியையும் ஜெயித்தேன் என்று உரைத்திடே உரைத்திடே அப்படி பாஞ்சாலியை விழுந்ததனாலே துரியோதனான் கொக்கரித்து அங்கே மகிழ்ச்சியாக குதித்து விளையாடினே விளையாடிடே அப்படி குடித்து விளையாடுகிற பொழுது இந்த பாஞ்சாலை எனக்கு அடிமை அடே பிரதிகாமி தேரோட்டி நீ போய் அவளை அடைத்து வா என்று உரைத்திடே உரைத்திடே பிரதிகாமியானவள் அங்கிருந்து புறப்பட்டு இந்த ஆட்டம் செல்லாது என்று பாதியிலேயே ஒரு இடத்திலே இருந்து விட்டு மறுபடியும் திரும்பி வந்துடே வந்திடே எங்கடா அந்த பாஞ்சாலையை காணவில்லை என்று துரியோதன் கேட்கிற பொழுது மகாராஜா தன்னை இழந்த தர்மராஜாவுக்கு என்னை வைத்து ஆட என்ன உரிமை இருக்குது அதனாலே நான் வரமாட்டேன் என்று பாஞ்சாலி சொன்னது போல இந்த பிரதிகாமியை உரைத்திடே உரைத்திடே தம்பே துச்சாதன அடிமைக்கு ஏதடா பேச்சு போய் அந்த பாஞ்சாலை இழுத்து வாடா என்று உரைத்திடே உரைத்திடே இந்த துச்சாதனானவன் அங்கே காந்தாருடைய அரண்மனையை போய் சென்று சொர்ந்திடே பாஞ்சாலி அன்னையை அடியே பாஞ்சாலி ஐவருக்கும் பட்டியானவளை வாடி வெளியே என்று அடைத்திடே அடைத்திடே மைத்துனான மாதவிடாயிலே இருக்கின்றேன் ஒற்றை ஆடையிலே இருக்கின்றேன் இப்போது நான் வர முடியாது என்று உரைத்திடே உரைத்திடே அடியே பாஞ்சாலி வாடி அடியே நீலி சூலி ஜெகத்காளி அடியே பாஞ்சாலி வாடி என்று அழைத்திடே உரைத்திடே மைத்துனா எதுவாய் இருந்தாலும் நாளைய தினத்திலே பேசலாம் என்று உரைத்திடே செண்டு என்கின்ற ஆயுதத்தை போட்டு பாஞ்சாலை தரதரவென்று நகர மக்கள் எல்லாம் தானே இழுத்து வந்து சபையிலே துச்சாதனம் தள்ளிடே இப்படிப்பட்ட நிலை தனக்கு எதனால் வந்தது என்று இந்த பாஞ்சாலை நினைக்கின்ற பொழுது போன பிறவிலே நலாயினியா இருக்கிற போது மௌத்கல்யர் கொடுத்த சாபம் என்று
அத்தனையும் பொறுத்து கொண்டு சபையிலே விழுந்த பாஞ்சாலி நியாயம் கெட்டிடே சபையிலே இருப்பவர்கள் நியாயம் சொல்ல மறந்திடே துரியோதனுடைய தம்பி விகர்ணன் எழுந்திடே அந்த விகர்ணனானவன் எழுந்து இந்த பாஞ்சாலி அன்னை கேட்பது நியாயம் தானே என்று நியாயத்தை உரைத்திடே அன்னையே இழந்த தர்மராஜாவுக்கு இந்த பாஞ்சாலி அன்னை வைத்து ஆடுவதற்கு உரிமை இல்லை தானே அடிமையான பிறகு பாஞ்சாலை அடிமைப்படுத்த என்ன உரிமை இருக்கிறது இந்த ஆட்டம் செல்லாது அனுப்புங்கள் என்று உரைத்திடே விகர்ணனானவன் துரியோதனுடைய தன்மை நியாயத்தை சொல்லுகிற பொழுது கர்ணனானவன் எழுந்து இந்த ஆட்டம் செல்லும் தர்மராஜா உனக்கென்று தனியா ஆடவில்லை என்றாலும் எனக்கு சொந்தமானது அனைத்தும் இங்கே பந்தய பொருள் என்று ஒரு ஆட்டத்தை ஆடி இருக்கிறார் அதனாலே இந்த ஆட்டம் செல்லும் என்று உரைத்திடே பாஞ்சாலி அன்னையுடைய சேலையை பிடித்து இழுப்பதற்கு ஆயத்தமாக இந்த துர்ச்சாதனானவன் இருக்கின்ற பொழுது அடிமைகளாக விளங்கக்கூடிய இவர்களுக்கு மேலாடை இருக்கக்கூடாது வாங்கி வா என்று துரியோதன் உரைத்திடே பாண்டவர்கள் 5 பேரும் மேலாடை கொடுத்திடே பாஞ்சாலி அன்னை பெண்ணாயிற்றே எப்படி தருவேன் என்னை விட்டு வருங்கள் என்று கதறி அழுதிடே அரியே பாஞ்சாலி என்று சேலையை பிடித்து துர்ச்சாதன் எடுத்திடே பாஞ்சாலி அன்னை ஆனவள் ஒரு கரத்தாலே தன்னுடைய சேலையை பிடித்துக் கொண்டு ஒரு கரத்தை மேலே உயர்த்தி கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்திடே பகவானாக விளங்கக்கூடிய கண்ணை எம்பெருமான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற எம்பெருமான் பாதியிலே எழுந்திடே ருக்குமணி தேவி என்ன சுவாமி என்று கேட்டிடே தங்கை பாஞ்சாலி ஆபத்திலே இருக்கிறாள் அவளை காப்பாற்ற வேண்டும் என்று உரைத்திடே துரியோதனுடைய சபை வரை வந்த கண்ணை எம்பெருமான் வெளியிலேயே நின்றிடே தன்னையே முழுதாக நம்பி 2 கரத்தோடு இந்த பாஞ்சாலை அடைத்தால்தான் உள்ளே சென்று அவளை காப்பாற்றுவேன் ஒரு கையாலே என்னை அழைக்கிறாள் அவ 2 கையாலே அழைக்கட்டும் என்று பகவான் எம்பெருமான் அங்கே காத்து நின்றிடே தன்னை மறந்த திரௌபதி என்ன ஆனாலும் சரி அடிமைகளாக விளங்கக்கூடிய நம்முடைய கணவர்கள் நம்மை காப்பாற்ற போவதில்லை இங்கிருக்கின்ற பெரியோரும் நீதி சொல்ல போவதில்லை திக்கற்றவருக்கு தெய்வமே துணை தெய்வமே நம்மை காப்பாற்றும் என்று 2 கரத்தை சிறைசிலே வைத்திடே கோவிந்தா 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 என்று அழைக்கின்ற பொழுது பகவானாக விளங்கக்கூடிய கண்ணை பெருமானை 2 கரத்தை சிரசிலே வைத்து பகவானை அழைக்கின்ற வேளையிலே அரி 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 என்பால் அப்பயம் என்பால் அச்சோ தேவ
நாராயண ஜனார்தன கருடவாகரா ராட்சசமர்தனா தாரிகரந்தனா சேஷசைலா நாராயண பிரம்ம நாராயண ஸ்ரீ பாபனானந்தனந்தனா மதுசூதனா பரிபூரணா சர்வதோரணா வெங்கடரமணா சங்கரரமணா ஸ்ரீதரா துளசீதர தாமோதரா பீதாம்பரா சீதா மனோகரா பச்சகச்சவராவதர பலபத்ரா பரம தயாபரா சங்கு சங்கரா சர்வேஸ்வரா கருணாகரா ராதா மனோகரா ஸ்ரீரங்கா ஹரிரங்கா பாண்டரங்கா லோகநாயக பத்மநாபா திவ்ய சுரூபா புண்ணிய புருஷா புருஷோத்தமா ஸ்ரீராமா ஹரிராமா ஜெயராமா பரந்தாமா பரசுராமா நரசிம்மா திரிவிக்ரமா சகஸ்திரநாமா பக்தவத்சலா பரமதயாளா தேவானுகுலா ஆதிமூலா ஸ்ரீலோலா வேணுகோபா அந்தகோபாலா மாதவா யாதவா மாயவா ராகவா கேசவா வாசுதேவா தேவதேவா ஆதிதேவ ஆபத்துர்பாந்தவா மாயாவிலாசா வைகுண்டவாசா சுயம்புராசா வெங்கடேசா ரிஷிகேசா சித்திராசா கஜபதி கஜபதி சீதாபதிரா ஜலபதி மாயா மாயா வெண்ணை உண்டனையா அக்கறிவத்தும் போயா உலகமுண்டவாயா ஞானாவாயா பக்தர்கள் சகாயா கோதண்டாஸ்தா புத்தரிக வரதா ஓ விஷ்ணவோ பராத்பரா ஓ பரமதயாநிதி ஓம் நாராயணா ஓம் நமோ நாராயண ஸ்ரீமன் நமோ நாராயணாய சரணம் பிரபத்தி ஸ்ரீமதே நமோ நாராயணாய நமக ஹரி 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 என்பா அண்ணா பயம் பயம் என்பா ஹரி 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 என்பா அண்ணா பயம் பயம் என்பா என்று அழைக்கின்ற போது பகவானாக விளங்கக்கூடிய கண்ணையும் பெருமான் திரௌபதியினுடைய மனதின் கண் தோன்றி இழுக்க இழுக்க வண்ண வண்ண சேலைகளை தந்து அவருடைய மானத்தை காப்பாற்றுவார் மாமே இழுக்க இழுக்க வண்ண வண்ண சேலைகளை எல்லாம் தந்திடே நின்று நின்று கால்கள் எல்லாம் துச்சாதனுக்கு நொந்திடே இழுத்து இழுத்து கைகள் எல்லாம் சொர்ந்திடே அண்ணா இனி என்ன செய்வதென்று துரியோதனத்திலே கேட்டிடே அவளை இழுத்து வந்து என் தொடை மீது அமரவை என்று துரியோதன் உரைத்திடே அதுவரையிலும் பொறுமையாய் இருந்த பாஞ்சாலி அண்ணன் கண்ணனுடைய திருவருளை நினைந்து மகிழ்ந்திடே அவன் நாவெல்லாம் அமிழ்ந்து ஊறிடே உள்ளமெல்லாம் புலகாகிதமாகிடே அதே துரியோதனா நான் உனக்கு அன்னை இன்னொருதாய் என்ற பொழுதும் அருந்ததிக்கும் எய்தாத கற்பனையால் இடையேறு உண்டே வந்தலை வடி போது நடுநடுங்கு மாயவனை மனவாளாகி புந்தொழிலோன் யான் இருக்க காட்டிய தன் தொடைபடியே புல்வாய் குத்தை சென்றடக ஆறுயிர் என்று எவரும் வெறுவரு சபித்தால் தெய்வமன்னோ அருந்ததிக்கம் எய்தாத கற்பனைகளாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி அடே துர்ச்சாதனாய் எந்த துணையை தட்டி காண்பத்தாய் அந்த தொடை வழியே உன் உயிரானது பிரியட்டும் நாயும் நரியும் பேயும் கடுகும் கொத்தி தள்ள உன்னுடைய உயிரானது தொடை வழியே பிரியட்டும் என்றே சாபம் கொடுத்திடே அடே நீங்கள் 100 பேரும் இறந்த பிறகு அடே துர்ச்சாதனா உன் மாபுரத்தையும் துரியோதனுடைய தொடை ரத்தத்தையும் எண்ணெயாய் பூசற வரைக்கும் இந்த கூந்தலை அள்ளி முடியேன் என்று பாஞ்சாலி சபதம் செய்திடே பீமனானவன் 100 பேரை கொல்லுவேன் என்று சபதம் செய்திடே பீமனாக விளங்கக்கூடியவன் அடே துர்ச்சாதனா உன் மார்பை பிளந்த அந்த மார்பிலே குபுகு என்று பொங்கி வருகின்ற ரத்தத்தை குடிக்கின்ற வரையிலும் இந்த கரத்தாலே நீரள்ளி பருகேன் என்று சபதம் செய்திடே கர்ணனை கொல்லுவேன் என்று அர்ஜுனன் சபதம் செய்திடே சகுனியை கொல்லுவேன் என்று சகாதேவன் சபதம் செய்திடே பூமி கிடுகிடுவென்று நடுங்கிடே நட்சத்திரங்கள் உதிர்ந்திடே என்று திருராற்ற நடுங்கிடே உத்தமை பாஞ்சாலி 100 பேரையும் கொல்லுவேன் என்று பீமன் சபதம் செய்கிறார் துரியோதனுடைய தொடை ரத்தத்தையும் துர்ச்சாதனுடைய மானவ ரத்தத்தையும் என்னையா பூசர் வரைக்கும் இந்த கூந்தலை அள்ளி முடியேன் என்று நீ சபதம் செய்கிறாய் உன்னுடைய மைத்துனர்கள் மன்னித்து விட தருவாய் இழந்ததையெல்லாம் தருகின்றேன் வாங்கிக் கொண்டு உன்னுடைய தேசத்தை செல்லுவாய் என்று தருமரை அடைத்திடே தரக்கூடாது என்று துரியோதன் தடுத்திடே பெரியோர்கள் ஆலோசனை செய்திடே 12 ஆண்டு வனவாசத்தையும் 1 ஆண்டு அஜ்ஞாதவாசத்தை முடித்து விட்டு வந்தால் பாண்டவருடைய தாயாதி பாகத்தை கொடுப்பேன் என்று துரியோதன் உரைத்திடே
தர்மராஜாவானவர் கானகத்தை நோக்கி செல்லுவதற்கு தயாராக இருந்திடே நாம் அடிமையாக செல்லக்கூடாது, மறுசூதாட்டம் ஆடுங்கள், நாம் சுதந்திரமாக செல்லமால் என்றே பாஞ்சாலி உரைத்திடே. மறுசூதாட்டம் ஆட பந்தய பொருள் என்ன இருக்கிறது என்று சகுனியானம் கேட்டிடே. தருமர் செய்த புண்ணியம் இருக்கிறது என்றே பாஞ்சாலி உரைத்திடே. தர்மராஜா புண்ணியத்தை பந்தய பொருளாக வைத்து பகடையாடிடே. அந்த புண்ணியமானது தருமரை காத்திடே. பகவானுடைய 12 நாமங்களையும் வைத்து புண்ணியத்தை பந்தய பொருளாக வைத்து ஆடுகிற பொழுது தர்மராஜா அந்த பகடை ஆட்டத்திலே வென்றிடே. அங்கிருந்து மனைவியோடு தம்பிகளோடு 12,000 பிராமணாக்கள் சூடு கானகம் நோக்கி சென்றிடே. சகுனியின் சூதினாலே சகல சம்பத்தையும் போற்றே. அகமுள்ள துரியனுக்கு நீங்கள் அடிமையாராவீர்கள். பாஞ்சாலி அம்மையாரை படுத்துவான் அச்சாணி போல நின்று அஞ்சன மன்னன் ஆடை போட்டு தருவார். அஞ்சன மன்னன் வந்து ஆடை போட்டு தருவார். கோபசபதம் போரே கொடுவண்ண மந்தனையே. அந்த கரத்தை அணிமுகத்தை ஆண்டவரே வாரும், எங்கள் ஆண்டவரே வாரும். சிந்தையிலே என் சிந்தையிலே என் சிந்தையிலே குடியிருந்தே சிறந்த முறையை கோரும். அந்த கரத்தை அணிமுகத்தை ஆண்டவரே வாரும், ஆண்டவரே வாரும். சிந்தையிலே சிந்தையிலே என் சிந்தையிலே குடியிருந்தே சிறந்த முறையை கோரும். அந்த கரத்தை அணிமுகத்தை ஆண்டவரே வாரும், ஆண்டவரே வாரும். சிந்தையிலே குடியிருந்தே சிறந்த முறையை கோரும். பாண்டவர்கள் எல்லாம் கோப சபதம் கூறி காமிய வனத்தை வந்து சேர்ந்திடுவார்கள் வாமே. அந்த காமிய வனத்திலே தன்னோடு வந்திருக்கின்ற பிராமணாக்களுக்கெல்லாம் உணவை வழங்குவதற்காக சூரிய பகவானை அடைந்து சூரியனுடைய அருளாலே அட்சய பாத்திரத்தை தர்மராஜா பெற்றிடே. அட்சய பாத்திரத்தை பெற்று அங்கிருப்பவருக்கெல்லாம் உணவு கொடுத்திடே. 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாத வாசத்தை முடித்துவிட்டு நீங்களானவர்கள் தாயாதி பாகத்தை கேட்கிற பொழுது பயங்கரமான அஸ்திரம் வேண்டும் என்று வேதவியாசர் உரைத்திடே. இந்திர நிலமலை அடிவாரத்தை நோக்கி அர்ஜுனன் சென்றிடே. சிவபெருமான் நோக்கி 6 வருடம் தவம் செய்திடே. சிவபெருமானுடைய அருளாலே பாசுபதாஸ்திரத்தை பெற்றிடே. பெருமானே வந்து பாசுபதாஸ்திரத்தை மூக்காசூரன் என்ற பன்றையை கொன்றே அர்ஜுனனுடைய தவத்தை காத்து அவனுக்கு பாசுபதாஸ்திரத்தை கொடுத்திடே. அவன் தேவலோகம் சென்றிடே. நிவாதகவசர் காலகையர் என சொல்லப்படுகின்ற 3,60,000 பேரை கொன்றிடே. பட்டத்து யானை மீது வலம் வந்திடே. ஊர்வசியிடத்திலே பேடியாக வேண்டும் என்ற சாபத்தை விட்டுடே. அந்த சாபமானது உனக்கு வேட தேசத்திலே வந்து சேரட்டும் என்றே தேவேந்திரன் ஊர்வசியும் மறு சாபம் கொடுத்திடே. 9 ஆண்டுகள் தேவலோகத்திலே இருந்திடே. ஆண்டவர்கள் 9 ஆண்டுகள் கிடைக்கின்ற பொழுது 6 ஆண்டு தவத்தையும் 3 ஆண்டு தேவலோக வாழ்க்கையை முடித்து அர்ஜுனனானவன் மண்ணுலகம் வந்து சேர்ந்திடே. சயத்ரதனை இந்த பீமனானவன்
திரௌபதியினுடைய கரத்தை பிடித்ததற்காக அவனுக்கு தண்டனை கொடுத்திடே. பீமனை கொல்லுவேன் என்று கானகன் நோக்கி சென்று சிவனிடத்திலே கொன்றை மாலையையும் சிகர தண்டவென சொல்லப்படுகின்ற கதாயுதத்தை இந்த சயத்தனம் பெற்று வைத்திடே. பூர்வாச மாமுனிவர் 12,000 முனிவர்களோடு வந்திடே. அச்சய பாத்திரமானது நள்ளிரவு 12 மணி தொடங்கி நண்பகல் 12 மணி வரைதான் பயன்படும். நண்பகல் 12 மணிக்கு மேல் பயன்படாத அச்சய பாத்திரத்தை கண்ணையும் பெருமான் சூரிய பகவான் கொடுத்த வரத்தை 24 மணி நேரமும் செயல்படும்படி மறுவரம் கொடுத்திடே. அமைத்திரேய முனிவருக்காக படுத்திருந்த நெல்லிக்கனை அர்ஜுனன் அறுத்து விடுத்திடே. அவரவர் உலக்கருத்தை கண்ணனை சாட்சியாக வைத்து உரைத்ததினாலே படம் சென்று மரத்திலே செருந்திடே. காலமா முனிவரை அடைத்து ஒரு வேள்வி செய்து அந்த அபிச்சார வேள்வியிலே ஒரு பூதத்தை எழுப்பி துரியோதனும் கர்ணனும் பாண்டவர் மீது அனுப்பிடே. நச்சு பொய்யாகவும் ஆலமரமாக யமதர்ம ராஜாவே வந்து இருந்து தருமரையும் பாண்டவர்களையும் காத்திடே. ஓராண்டு காமிய வனம், ஓராண்டு கந்தர்ப்ப மலை, 9 ஆண்டு அஷ்டகோரமுனிகளுடைய வனம், ஓராண்டு விஷ்ணு சித்தர் வனம் என்று 12 ஆண்டு வனவாசத்தை பாண்டவர்கள் வாழ்ந்து முடித்திடே. ஓராண்டு அஜ்ஞாத வாச வாழ்க்கைக்காக விராடதேசம் சென்றுடே. அந்த விராடதேசத்திலே கங்கப்பட்டர் என்ற பெயரிலே தர்மராஜா, பலாயன் என்ற பெயரிலே சமையல்காரனாக பீமசேனன், அங்கே பொருட்நலை என்ற பெயரிலே பேடியாக அர்ஜுனன், தாமக்ரந்தி என்ற பெயரிலே நகுலதேவர், தந்தரிபால் என்ற பெயரிலே சகாதேவன், விரதசாரணி, வண்ண மகள், ஒப்பனை மகள் என்ற பெயரிலே பாஞ்சாலியும் போய் சேர்ந்திடே. வாசவன் என்கின்ற மல்யுத்த வீரனை பீமன் வென்றிடே. பாஞ்சாலி இடத்திலே தவறாக நினைந்த கீசகனை பீமசேன் பெண்வடியும் தாங்கிச் சென்று கொன்றிடே. அவருடைய தம்பி உபகேசகன் 103 பேரையும் கொன்றிடே. இந்த விஷயம் துரியன் அறிந்திடே. 21,870 தேர்கள், 21,870 யானைகள், 65,110 குதிரைகள், 1,09,350 காலாட்படைகள், 2,18,700 பேரை அழைத்துக் கொண்டு ஒரு அக்ரோணி சேனையோடு மாடுகளை விரட்டி செல்லுவதற்காக துரியோதன் வடக்கு திசை நோக்கி வருகிற பொழுது உத்தரகுமாரன் தேர் செலுத்தே முன்பே வன்னிமரபத்திலே காளிகம்பாள் ஆலயத்திலே வைத்த அஸ்திரங்களை எல்லாம் அர்ஜுன பெருமான் கொண்டு வந்து துரியோதனுடைய ஒரு அக்ரோணி சேனையை விரட்டி துரியோதனை மகிடு பங்கம் செய்து மாடுபடி சண்டைகளை வெற்றி பெற்று அபிமன்யுக்கும் உத்தரகுமாரிக்கும் திருமணத்தை செய்து வைத்திடே. பாண்டவர்கள் உபலாவிய பட்டணத்தை வந்து சேர்ந்திடே. தேங்காய், எலுமிச்சங்கனி, வெள்ளை பூசணி, முக்கணிகளையும் அங்கே காளிக்கு பலியாக கொடுத்து வன்னிமர பொந்திலே வைத்த ஆயுதங்களை மீட்டிடே. என்ன செய்வதென்று கண்ணனை அடைத்து கேட்டிடே. உலக முனிவரை அவர் தூதாக அனுப்பிடே. நாடு வரமாட்டேன் என்று துரியோதன் மறுத்திடே. கண்ணனை தன் பக்கம் சேருக துவாரகை துரியன் வந்திடே. பகவான் பாண்டோர் பக்கம் சேர்வேன் என்று வாக்கு கொடுத்தேன் என்று உரைத்திடே. ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்வாய் என்று பகவானிடத்திலே கேட்டிடே. பகவானும் சத்தியம் செய்திடே. ஒரு அக்ரோணி சேனையை துரியோதனம் கொடுத்திடே. எம்பெருமான் அர்ஜுனனுக்கு தேர் சாரதியாக அமர்ந்திடே. சஞ்சய முனிவரை திருராற்றன் தூதாக அனுப்பிடே. பாண்டவர்களை காட்டுக்கு போகும்படி உரைத்திடே. பீமனானவன் பாரத போர் வரும் என்று உரைத்திடே. கண்ணை எம்பெருமான் பாரத போர் வரும், பாண்டவர் தாயாதி பாகத்தை தரவில்லை என்றால் என்று சஞ்சய முனிவரிடத்திலே உரைத்திடே. பகவானையே தூதாக அனுப்புவார் தர்மராஜா மாமே. அச்சய பாத்திரத்தை ஆதித்த நாளடைவே. பாத்திரத்தை ஆதித்த நாளடைவே. பாசுபதம் பெறுவே. வடிவம் கொண்டு வடபுறம் அடைவே. மந்திரம் கீசகனை மரணமடைய செய்வே. மாட்டுப்பிட்டை சண்டையில் மாபெரும் வெற்றி கொள்வே. வீடனும் நடந்தே
ஆண்டவரே வாரும் சிந்தையிலே என் சிந்தையிலே என் சிந்தையிலே குடியிருந்தே சிறந்த குடியை கோரும் ஐந்தகரத்தே ஆனைமுகத்தே ஆண்டவரே வாரோ ஆண்டவரே வாரோ சிந்தையில் குறையிலிருந்தே சிறந்த குடி கோரோ பகவானாக விளங்கக்கூடிய கண்ணையும் பெருமானை தூதாக அனுப்புகின்ற வேளையிலே பாதி நாடு கேளுங்கள் நாராயணா பாதி நாடு தரவில்லை என்றால் ஆளுக்கு ஒரு ஊர் கேளுங்கள் ஆளுக்கு ஒரு ஊர் தரவில்லை என்றால் ஆளுக்கு ஒரு தெருவை கேளுங்கள் அதையும் தரவில்லை என்றால் ஆளுக்கு ஒரு வீடு கேளுங்கள் அதையும் தரவில்லை என்றால் பாரத போருக்கு கை வாங்கி வாருங்கள் என்று உரைத்திடே கண்ணையும் பெருமான் தூதாக சென்றிடே இதரர் அரண்மனையிலே தங்கிடே அங்கே அவர் கொடுத்த பாயாசத்தை உண்டிடே சதுர்புக தரிசனம் கொடுத்திடே ஆணி மாண்டனுடைய சாபத்தினாலே யமதர்மராஜா விதிராழ்வாராக வந்து பிறந்திருக்கின்றார் அவருடைய தீராத வயிற்று வழியே கண்ணையும் பெருமான் தன்னுடைய எச்சில் கஞ்சியை கொடுத்து தீர்த்திடே துரியோதனுடைய சபையை போய் சேர்ந்திடே துரியோதனத்திலே தாயாதி பாகத்தை கேட்டிடே துரியோதன் தரமாட்டேன் என்று மறுத்திடே தாயாதி பாகத்தை தரவில்லை என்றால் என்னுடைய கையை அடித்து சத்தியம் செய்து கொண்டு பாரத போருக்கு சம்மதம் என்று பகவான் கேட்டிடே மாடு மேய்க்கிற இடையா உன்னுடைய கரத்தையா தொடுவேன் என்று ஒரு தோணை அறைந்த துரியோதன் சத்தியம் செய்திடே பாரத போருக்கு நான் சம்மதம் என்று சத்தியம் செய்திடே கரணன் அண்ணன் அண்ணே தன்னானே தன்னானே நானே குரியனிடத்தில் தூது கண்ணன் செல்வார் தூது கண்ணன் செல்வார் திட்டமான வீரர் வீட்டில் இருந்து விழுந்து உண்பார் ஐந்து வீடோ உமக்கு நல்க வேண்டும் என்பார் நல்க வேண்டும் என்பார் துரிய நாளை படி பிடித்து கொண்டதும் கடும்போ இந்த வீடோ உமக்கு நல்க வேண்டும் என்பார் நல்க வேண்டும் என்பார் கூடாதுரிய நாளை வடி குறித்து தொடங்கப்படுமோ கண்ணன் நாளை மாற்றி அரவானை பலி ஓட்டு அரவானை பலி ஓட்டு செய்ய வேணும் பகவத்கீதா ஞானம் காட்டு ஆளு கண்ண நாளை மாற்றி அரவானை பலி ஓட்டு அரவானை பலி ஓட்டு கண்ணன் நாளை மாற்றி அரவானை பலி ஓட்டு அரவானை பலி ஓட்டு மேலும் செய்ய வேணும் பகவத்கீதா ஞானம் காட்டு ஆளு கண்ண நாளை மாற்றி அரவானை பலி ஓட்டு அரவானை பலி ஓட்டு அன்புகரத்து அணைமுகத்து ஆண்டவரே வாரும் என் ஆண்டவரே வாரும் சிந்தையிலே என் சிந்தையிலே என் சிந்தையிலே குடியிருந்தே சிறந்த குடியை கோரும் அன்புகரத்து அணைமுகத்து ஆண்டவரே வாரும் ஆண்டவரே வாரும் சிந்தையிலே குடியிருந்தே சிறந்த குடியை கோரும் பகவானாக விளங்கக்கூடிய கண்ணையும் பெருமான் துரியோதனத்திலே சத்தியத்தை வாங்கி வந்திடே இந்த விதுரன் தான் இந்த இடையனுக்கு விருந்தனை கொடுத்தான் என்று விதுராழ்வாரை கண்டபடியெல்லாம் துரியோதன் பேசிடே அதே தாசிமகனே என்று உரைத்திடே பிறப்பை பற்றியா சொல்லுகின்றாய் இனி நான் யார் பக்கத்தில் இருந்து போர் புரிய மாட்டேன் என்று பிள்ளை ஒடித்துவிட்டு விதுராழ்வார் வெளியே வந்து சேர்ந்திடே வெளியே வந்து சேர்ந்த பிறகு கர்ணனை வைத்து இந்த போரை நடத்துவேன் என்று துரியன் உரைத்திடே பகவானாக விளங்கக்கூடிய கர்ணையும் பெருமான் தேவேந்திரன் அனுப்பி கர்ணனுடைய கவச குண்டலங்களை வாங்க செய்திடே அஸ்வத்தாமனை சேனாதிபதி ஆக்காதபடி மித்திர பேதம் செய்திடே ஆண்டவர்கள் வெற்றி அடையக்கூடிய எல்லா பணிகளையும் செய்து முடித்திடே எல்லா பணிகளையும் செய்து முடித்து குருஷேத்திர பூமியை களமாக கொடுத்திடே பாண்டவர் புறத்துல 7 அக்ரோணி துரியோதன புறத்துல 11 அக்ரோணி என்று 18 அக்ரோணிகள் சேர்ந்திடே அந்த 18 அக்ரோணிகளும் அரவானை களபடி விட்ட வேண்டும் அமாவாசை என்று சகாதேவரிடத்திலே நாளை துரியோதன் குறித்து வைத்திடே கண்ணை எம்பெருமான் சதுர்தசை அமாவாசையாக மாற்றி
பாண்டவர்கள் வெற்றி அடைகின்ற வகையிலே அரவானை களபலியாக கொடுத்துடு. கண்ணனை அரவாணியாக வந்து கண்ணனை பகவானாக விளங்கக்கூடிய பெருமான அரவானை மணந்து அரவானை களபலியாக கொடுத்திட. துரியோதனானவன் பட்டத்து யானையை களபலியாக கொடுத்திடு. அன்றையிலே இருந்து ஒரே நாள் வரக்கூடிய அமாவாசை கண்ணன நாளே இரண்டாக மாறியதுவாமே. அப்படி அமாவாசை இரண்டாக்கி எம்பெருமான் அமாவாசை பிறக்கிற பொழுது பாண்டவர்கள் அமாவாசை போகிற பொழுது துரியோதன் களபலி கொடுத்து பாரத போல தொடர்ந்து சண்டை பிடிக்க மாட்டேன் என்று அர்ஜுனன் உரைக்கு அன்னை எம்பெருமான் தேரிலே விஸ்வரூப தரிசனம் கொடுத்து 18 அத்தியாயங்களுடைய கைகளை உரைக்கு அர்ஜுனனுடைய மனதை தெளிவாக்கு பார்த்தனுக்கு சாரதியாக வந்து தேரை ஓட்டு. முதல் நாள் யுத்தத்திலேயே பாண்டவருடைய சேனாதிபதி சுவேதன் மாய்ந்து போய்விடு. இரண்டாவது நாள் தொடங்கி 18ஆம் போர் வரையில் திட்டத்துவமனானவன் அங்கே சேனாதிபதியாக இருந்திடு. 8வது நாள் வரையிலும் இந்த அரவானானவன் காளியனுடைய அருளாலும் கண்ணனுடைய அருளாலும் உயிராக இருந்திடு. 8வது நாள் பக்காசனுடைய தம்பி அலம்போசனால் அரவான் மண்டிடு. 10வது நாள் யுத்தத்திலே சிகண்டனையை முன்னே நிறுத்தி பீஷ்மாச்சாரியை அர்ஜுன பிரமான் அர்த்த சந்திர பானங்களாலே சாய்த்திடு. இப்பொழுது தட்சிணாயன காலம் நடக்கிறது. உத்தராயண காலம் வரை உயிரோடு இருப்பேன் என்று பீஷ்மாச்சாரி அம்பு படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கு. 11வது நாள் துரியோதனுடைய சேனைகளுக்கு சேனாதிபதியாக துரோணாச்சாரி விளங்கிடு. அவருடைய தலைமையிலே படைகள் நடந்திடு. 13வது நாள் சண்டையிலே சக்கர யுகத்திலே படைகளை வகுத்திடு. தருமனை பிடித்து வர வேண்டும் என்று துரியோதன் உரைத்திடு. அர்ஜுனும் கண்ணனும் வடக்கு திசை நோக்கி சஞ்சகத்த ராஜாக்களை வெல்லுவதற்காக சென்றிடு. தாய் சுபத்திரை வயிற்றிலே இருக்கிற பொழுது கருவிலே இருக்கிற பொழுது கேட்ட அந்த சக்கர வியூகத்தை பிளக்கக்கூடிய மந்திரத்தை தாய் மாமன் கண்ணனுடைய திருவடைகளை வணங்கி அந்த மந்திரத்தை உடைத்துக் கொண்டு வியூகத்தை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று அபிமன்யை போர் புரிந்திடு. துரியனுடைய மகனை கொன்றிடு. அனைவரும் அபிமன்யை சூழ்ந்திடு. செயத்திரதற்கு கொன்றை மாலையை கொண்டு அபிமன்யை வளைத்திடு. அன்று கரத்தை துரோணரானவர் தொண்டிட தேரை கர்ணன் அடித்திடு. சிகர தண்டம் என்கின்ற கதாயுதம் கொடுத்து அபிமன்யுடைய உடல் வேறு தலை வேறு போகும்படி சயத்திரன் ஆனவன் வீழ்த்திடுவார் மாமே. 14வது நாள் சண்டையிலே சயத்திரனை வீழ்த்துவேன் என்று சபதம் செய்திட அர்ஜுனன் அவனை அற்புதமாக கருடன் மீது பகவானும் கருடனுடைய கால்களிலே அர்ஜுன் அமர்ந்து கைலாயம் சென்றிடே. சிவனிடத்திலே ஆயுதங்களை பெற்றிடே. பெரிய பள்ளத்தை தோன்றிடே. சயத்திரனை மறைத்து வைத்திடே. 3.25 நாழிகை சூரியனை கண்ணை எம்பெருமான் தூர்வாசருடைய சாபத்தினாலே சுதர்சன சக்கரத்தை விடுத்து மறைத்திடே. அங்கே பள்ளத்திலே இருக்கின்ற சயத்திரை மேலே இடுந்து வந்திடே. அர்ஜுனன் ஆனவன் கைலாயத்திலே வாங்கி வந்த வெள்ளை அம்பையும் கொண்டு அவனுடைய தலை அறுத்திடே. சமந்த பஞ்சகமடுவிலே நீரர்க்கியம் செய்து கொண்டிருக்கின்ற அவனுடைய தந்தை விருதசத்திரன் கையிலே போய் அமர்ந்திடே. அவன் இது என்னவோ என்று கீழே விட்டிடே. அவன் வாங்கிய வரம் அவனுக்கே பழித்து அவன் தலை வெடித்து மாண்டு போய்விடே. 15வது நாள் சண்டையிலே அஸ்வத்தாமா என்ற இந்திரவர்மனுடைய பட்டத்து யானையை பீமன் கொன்றதை அஸ்வத்தாமனை கொன்றதாக துரோணரிடத்திலே உரைத்திடே. உண்மைதானா என்று அவர் தருமரிடத்திலே கேட்டிடே. அஸ்வத்தாமா என்ற யானை இறந்தது உண்மை என்று சொல்லுவதற்கு பதிலாக அஸ்வத்தாமா இறந்தான் அது, ஆனால் அது யானை என்ற உண்மையை மாற்றி தர்மராஜா உரைத்திடே. யானை என்ற சொல் கேளாதபடி கண்ணை எம்பெருமான் சங்கநாதம் செய்திடே. தருமனை உரைத்து விட்டான், என் மகன் இருந்து விட்டானா என்ற வெள்ளை அம்பையும் துரோணாச்சாரி கீழே போட்டிடே.
இந்த திட்டத்தை அவனுடைய சிரசை கொய்திடே அஸ்வத்தாம நாராயண அஸ்திரத்தை விடுத்திடே அனைவரும் அவருடைய ஆயுதத்தை கீழே வைத்ததனாலே நாராயண அஸ்திரம் விண்ணுலகம் போய் சேர்ந்திடே 16வது நாள் இந்த படைகளுக்கெல்லாம் சேனாதிபதியாக கர்ணன் விளங்கிடே 17வது நாள் சண்டையிலே பரசுராமுடைய சாபத்தினாலே பிராமணருடைய சாபத்தினாலே கற்ற மந்திரங்கள்லாம் மறந்தே இந்த கர்ணனானவன் அர்ஜுனன் செலுத்திய அர்த்த சந்திர பானத்தினாலே அங்கமெல்லாம் தொலைக்கப்பட்டு கீழே விழுந்திடே தர்ம தேவதை அவனை வந்து காத்திடே நானே குட்டனான குருகனிடத்தில் தூது கண்ணன் செல்வார் தூது கண்ணன் செல்வார் திட்டமான கிதிர வீட்டில் இருந்து விழுந்து உண்பார் குட்டனான குருகனிடத்தில் தூது கண்ணன் செல்வார் தூது கண்ணன் செல்வார் திட்டமான கிதிர வீட்டில் இருந்து விழுந்து உண்பார் அதோ 5 வீடோ உனக்கு நல்ல வேண்டும் என்பார் நல்ல வேண்டும் என்பார் குடா குருகன் நாளை படி தெரிந்து தொடங்கும் நடுவோம் அதோ 5 வீடோ உனக்கு நல்க வேண்டும் என்பார் நல்க வேண்டும் என்பார் குடா குருகன் நாளை படி குறித்து தொடங்கும் நடுவோம் ஆளும் கண்ணன் நாளை மாற்றி அரவானை வழி ஓட்டு மேலும் செய்ய வேண்டும் பகவத்கீதா ஞானம் பாட்டு ஆளும் கண்ணன் நாளை மாற்றி அரவானை வழி ஓட்டி அரவானை வழி ஓட்டி ஏழு வீரனுக்கு யாத வீதம் நீனாலும் காட்டி பட்டன் என்னும் கேட்டும் வரை 10ஆம் நாளில் சாய்ப்பே 10ஆம் நாளில் சாய்ப்பே முத்து மலர்ந்தே 3ஆம் நாளில் கொடுத்த விமனை மாய்ப்பார் ஆத்தனோ வேட்டவரை பத்தாராலின் சாய்ப்பே பத்தாராலின் சாய்ப்பே கூட்டு மரபில் மூன்றாம் நாளில் கொடுத்த விமனை வைப்பார் மற்றும் 14ஆம் போரில் சயத்திரதன் மலர் மடிவார் சயத்திரதன் மலர் மடிவார் 14ஆம் போரில் தோன்ற குருவு முனைவார் 12ஆம் போரில் ஒன்று நண்பன் மணிவார் சயந்த நின்றும் மணிவார் 12ஆம் போரில் பாடம் குருவும் மணிவார் 17ஆம் போரில் கர்ணன் என்பவன் முடிவான் கர்ணன் என்பவன் முடிவான் கொண்ட 17ஆம் போரில் குலகுரு என்னும் அடிவார் 12ஆம் போரில் கர்ணன் என்பவன் அழிவார் கர்ணன் என்பவன் அழிவார் 12ஆம் போரில் குலகுரு எனும் ஒழிவார் கைசன்கள் அக்ரோனி 18ஐயும் கொன்று ஐந்து அணிமுகத்தை ஆண்டவரே வாரும் என் ஆண்டவரே வாரும் சிந்தையிலே என் சிந்தையிலே என் சிந்தையிலே குடியிருந்து சிறந்த குறியை கூறு அஞ்சகரித்தே அறிமுகத்தே ஆண்டவரே வாழும் ஆண்டவரே வாழும் சிந்தையிலே உடையறந்தே சிறந்த குறை கூறும் கர்ணனுடைய அவன் செய்த புண்ணியங்கள் எல்லாம் தர்ம தேவதைகள் எல்லாம் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கு பகவானாக விளங்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் ஒரு பிராமண வேடத்திலே வந்து அவன் செய் புண்ணியம் அனைத்தையும் தானமாக பெற்றிடுவார் மாமே தானமாக பெற்று அவனுக்கு மிக சிறப்பாக கருடாழ்வார் தரிசனம் கொடுத்து பரசுராமர் உனக்கு சாபம் கொடுத்தார் ஒரு பிராமணன் உனக்கு சாபம் கொடுத்தார் குந்தை அனுப்பி உன்னிடத்திலே வரம் வாங்க செய்ததும் நானே அர்ஜுனுடைய தேர்ல சாரதியாயிருப்பதும் நானே அர்த்த சந்திர பானத்தை தொடுக்க சொன்னதும் நானே உன்னை சுற்றி இருக்கின்ற தர்ம தேவதைகளை யான் செய் புண்ணியம் அனைத்தையும் தானமாக கொடி என்று உன்னிடத்திலே வாங்கி செல்வதும் நானே என்று எம்பெருமான் உரைத்திடே உரைத்திட்ட நாராயணாக விளங்கக்கூடிய கோவிந்தன் முகுந்தன் கருடாழ்வார் தரிசனம் கொடுத்து அஞ்சரீகம் என்கின்ற அம்பை தொடுத்து கர்ணனை வீழ்த்துவார் மாமே அப்படி வீழ்த்துகின்ற வேளையிலே 18வது நாள் சண்டையிலே தம்பிகளையும் தாய் மாமன் சகுனி சகாதேவனானவன் சகுனியை கொன்றிடே துரியனானவன் ஒரு புறத்திலே சென்று இறந்தவரை எழுப்பக்கூடிய மிருத சஞ்சீவனி மந்திரத்தை உரைத்திடே அந்த மந்திரத்தை காலடியை முன்பெண்ணாக மாற்றி வைத்து குளத்திலே இறங்கி சொல்லுகின்ற பொழுது
பீமனாக விளங்கக்கூடியவர் சென்ற அந்த மந்திரத்தை பாதியிலேயே தடை செய்து நிறுத்திடு. சமந்த பஞ்சகம் சென்றிடு. இருவரும் பாரத போர் புரிந்திடு. உயிர்நிலை சொல்லி சண்டையிடுங்கள் என்று பகவான் கண்ணன் உரைத்திடு. உன் உயிர்நிலை எங்கே இருக்கிறது என்று கேட்டிடு. என் உயிர்நிலை புருவ மத்தியிலே இருக்கிறது என்று பீமன் உரைத்திடு. உங்கள் உயிர்நிலை எங்கே இருக்கிறது என்று கேட்கிற போது என்னுடைய உயிர்நிலையும் புருவ மத்தியிலே இருக்கின்றது என்று துரியோதன் பொய் சொல்லிடு. இரண்டு பேரும் வேகமாக மோதிடு. மோதுகின்ற பொழுது பகவானாக விளங்கக்கூடிய கண்ணையம் பெருமானிடத்திலே அர்ஜுனன் கேட்டிடு, அண்ணா என் அண்ணனாக விளங்கக்கூடிய பீமசேனன் சென்று துரியோதனை தாக்குகின்ற பொழுது, கண்ணா துரியோதனுக்கு ஒன்றுமாகவில்லை, துரியோதன் தாக்குகிற போது என் அண்ணன் சோறுகிறானே, இதற்கு என்ன என்று காரணம் கேட்டிடு. பாஞ்சாலி கொடுத்த சாபத்திற்கிணங்கே பாஞ்சாலியானவள் வலது தொடையின் மீது அமர வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது உன்னுடைய தொடை வழியே உயிர் பெரியட்டும் என்று சாபம் கொடுத்ததனால மைத்ரே என்று முனிவர் கொடுத்த சாபத்திற்கிணங்க அவருடைய உயிர்நிலை தொடையிலே இருக்கிறது என்று உரைத்திடு. பீமனானவன் துரியோதனுடைய முகத்துக்கு நேராக சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்ற பீமனை நோக்கி பீமனுடைய முகத்துக்கு நேராக தன்னுடைய தொடையை தட்டி காட்டி பீமன்னா சபாஷ் என்று குறிப்பு தெரிவித்திடு. ஞான பண்டிதன் வாயு குமாரனும் நாரணன் பணியால் நிலையானோடு வாயு குமாரனாக விளங்கக்கூடிய பீமசேனுடைய முகத்துக்கு நேராக அர்ஜுனனானவன் சபாஷன்னா தொடையை தட்டி காண்பித்து குறிப்பை ஓர்த்துகின்ற பொழுது குறிப்பருவதிலே வல்லவனாக விளங்கக்கூடிய பீமசேனன் 6 அடி 7 அடி துரியோதன் ஆனவன் பீமனுடைய சரசை பிளக்கலாம் என்று கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு மேலே எழுகிற பொழுது தொடையை முறித்து கீழே தள்ளிடுவான் மாமே. விளங்கக்கூடிய கண்ணையம் பெருமான் பாஞ்சாலி எடுத்த சபதத்திற்கிணங்க கண்ணையம் பெருமான் அவருடைய கரத்தாலேயே எம்பெருமானாக விளங்கக்கூடிய நாராயணன் அவருடைய கரத்தாலேயே துரியோதனுடைய தொடை இரத்தத்தையும் துர்ச்சாதனுடைய மார்பு இரத்தத்தையும் எம்பெருமான் எண்ணெயாக எடுத்து பாஞ்சாலி கூந்தலிலே எண்ணெயாக பூசி கூந்தலை முடித்து மலர்களை சூட்டிடுவார் மாமே. அவருடைய கரத்தாலே சபதத்தை முடித்த பாஞ்சாலியுடைய கூந்தலை முடித்திடே. தானே தன்னே தன்னானே தன்னே அக்ரோனே 18 கொன்று கொனை மகுடம் பொறுத்துடுவான் கோவிந்தனும் அன்றே. அக்ரோனே 18 கொன்று கொனை மகுடம் கொடுத்திடுவான் கோவிந்தனும் அன்றே. பகவானாக விளங்கக்கூடிய கண்ணையம் பெருமான் பாஞ்சாலி கூந்தலை முடித்தவர் அவருடைய திருக்கரத்தாலே தர்மராஜா பல புண்ணிய நதிகளிலே இருக்கின்ற நீரை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து இந்த 18 அக்ரோனி தன்னால் தானே இருந்தது என்று மனம் நொந்த பாஞ்சாலி அக்னியை மூட்டி அந்த அக்னியிலே இறங்கி எழுந்து வந்து தருமருக்கும் பாஞ்சாலிக்கும் பட்டாபிஷேகம் செய்து வைத்திடுவார் மாவே. உத்தம பாண்டவரே இது உங்கள் முகால குரே
குரு அடுத்தவ பார்த்தவரே இது உங்கள் முக்கால குரு எதிர்கால குருகள் எல்லாம் இதயம் அறியாதே எதிர்கால குருவெல்லாம் உங்கள் இதயத்தில் இருக்காதே மதுசூதனன் அருளால் மனதுக்கு சரியாதே மதுசூதன் அருளால் உங்கள் மனதுக்கு தெரியாதே மதுசூதனன் அருளால் மனதுக்கு தெரியாதே மதுசூதன் அருளால் உங்கள் மனதுக்கு தெரியாதே பாண்டவர்களே, நான் தேவ மகள் என்பதை நிரூபிப்பதற்காக தான் இந்த முக்கால குறிகளை சாலக்கடங்கடியா என்கின்ற வனதேவதனுடைய அருளாலும் இந்த எல்லையிலே விளங்கக்கூடிய தெய்வங்களுடைய அருளாலும் எடுத்து உரைத்தேன். உங்களுடைய எதிர்காலத்தை சொல்லக்கூடிய உரிமையானது எனக்கு கிடையாது. ஆனாலும் நான் தெய்வ மகள் என்பதை நிரூபிப்பதற்காகவும் பீமனை மணக்கவும் தான் உங்களுடைய எதிர்காலத்தை உரைத்தேன். பகவானாக விளங்கக்கூடிய கண்ணை எம்பெருவானானவர் பாரத போர் நடத்தி புயுபாரத்தை தீர்ப்பதற்காக இந்த மண்ணுலகத்தில் வந்து பிறந்திருக்கின்றார். அவர் வந்த வேலையானது எந்த வகையிலும் என்னால் தடையோடு அடையக்கூடாது. அதனாலே நான் உங்களுடைய குறிகளிலே நான் உங்களுக்கு சொன்னேன். உங்க வாழ்க்கையிலே இதுவரை நடந்தது அரக்கு மாளிகையிலே இருந்து தப்பித்து இடும்பவனம் வந்து இடும்பனை கொன்றது வரையில் உங்களுக்கு நினைவிலே இருக்கட்டும். இடும்பனை கொன்ற பிறகு நான் சொன்ன உங்கள் எதிர்கால குறிகள் எல்லாம் மறந்து போகட்டும். சாலக்கடங்கடியா வனதேவதை அவர்களை மறக்கும்படி செய்வாய் என்று சாலக்கடங்கடியா என சொல்லப்படுகின்ற வனதேவதை வேண்டிக் கொண்டு ஐந்து கரத்து ஆனை முகத்து ஆண்டவரே வந்து சிந்தையிலே என் சிந்தையிலே என் சிந்தையிலே குடியிருந்து சிறந்த முறையை கண்டு சிந்தையிலே குடியிருந்து சிறந்த முறையை கண்டு சொல்லினாய் திரிகாலே முக்கால குறியை ஐந்து கரத்து அணைமுகத்து ஆண்டவரே வந்தே மனித பரம்பொருளே பார்வதியே வந்தே ஆண்டவர்கள் குறியை நீயும் சிறந்த முறையில் தந்தேர் மனித பரம்பொருளே பார்வதியே வந்தேன் பாண்டவர்கள் அழகான குடியை நீயும் தந்தேன் ஐந்து கரத்து ஆனை முகத்து ஆண்டவரே வந்தேன் சிந்தையிலே என் சிந்தையிலே குடியிருந்து சிறந்த ஒளியை கண்டு சிந்தையிலே குடியிருந்து சிறந்த ஒளியை கண்டு கோவிந்தா அப்படி பாண்டருடைய முக்கால குறிகளையானவள் இந்த இடும்பியானவள் மிக சிறப்பாக பாண்டருடைய இறந்த கால நிகழ்கால எதிர்காலம் என சொல்லப்படுகின்ற முக்கால குறிகளை எடுத்து உரைக்கின்றால் அப்படி எடுத்து உரைத்து எதிர்கால குறிகள் எல்லாம் பாண்டருடைய நினைவிலே இருந்த மறையட்டும் என்று இந்த சாலக்கணங்களே என சொல்லப்படுகின்ற வனதேவதையை வெட்டி அம்பாளை வழிபாடு செய்கின்றார். கைலாம் 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 கோதையில் திரிப்பாவை வாசகன் பாவை மாதவ பெரியாழ்வார்
நானே மங்கையரிடம் தோழி காப்புகள் வடிவான் கண்ணன் வந்தான் காப்புகள் வடிவான் கண்ணன் வந்தான் மகள் பாஞ்சாலி பூங்குமில் தனை காக்க சென்றதின் வடிவாக கண்ணன் வந்தான் சென்றதின் வடிவாக கண்ணன் வந்தான் பூமுகம் பார்த்தன் எங்களை காத்திட இதையில் வடிவாக கண்ணன் வந்தான் இதையில் வடிவாக கண்ணன் வந்தான் சேரனுக்கு தோழமை தாழ்ந்து வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தார் வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தார் வாடிய பாருங்கள் படம் வந்து கேளுங்கள் வாடிய பாருங்கள் படம் வந்து கேளுங்கள் வந்தின் ஆனந்த கண்ணன் வந்திருப்பானந்த கண்ணன் என்பான் போதையில் சிரிப்பாவை வாசகன் என்பாவை ஒப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் காதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான் கண்ணா கையா 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 சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை மரணமின்றி அடைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை அருளை தரும் ஆண்டவரை அன்பருக்கு மித்திரரை சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம் அறிஞர சுகன் எங்களை எப்பனை இல்லாடி வீரனை வீரமணி கண்டறிந்தும் உள்ளெடுத்து பாடுவோம் சுந்தரே சமைதனின் சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா
கண்டருடைய இறந்த கால நிகழ்கால